ஓ மை காட், அதுக்குள்ள குழந்தை இருக்குதா? கடவுளே. அண்ணா பார்க்க வந்ததுக்கு மெயினான ரீசன் வந்து காலக்காட்டு மண்ணு இருக்கும். அக்கா அதுக்குள்ள அந்த இவரை தெரியுமா, காங்கேயனண்டு அண்ணன் வாழ்க்கை இப்போ இப்படி சந்தோஷமா போகுது. அன்னைக்கு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நான் இந்த முயற்சியால் உழைச்சி சாப்பிடக்கூடிய, உங்களோட முயற்சியால் உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணன் இந்த வீடு வாசலை பார்த்தா தெரியுது, வந்துட்டு வீடு சந்தோஷமாக இருக்குன்னு. வேற என் சுற்றி காட்டுவோம் நல்ல பச்சை பசையிலண்டு நல்ல இதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னு சும்மா இப்போ அவரை பார்க்க போகும்போதே நீங்கள் ஊராக்கள் தானே, உங்களை கேட்டுட்டு போனால் நல்லம் தானேன்னு சொல்லி என்ன கோவம் வர அது சொல்கிறேன்ல வேற அந்த பிறகு பின்னால் வர இப்போ வாங்க. ஓகே, அப்போ இதுக்குலேருந்து தான் வாழ்கிறீங்க. இப்போ அங்கே இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்து வாழ்கிறீங்கன்னு சொல்லி நிலம் கூட இழுக்கல. இப்போ பாம்பு பூச்சியல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, அந்த கதை நல்லா ஆகும், வீடியோக்கு மணி ஆகும் வேணா பில்லியோ. ஓ அப்படி எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? அப்போ பாயை தந்து போட்டு இதே எங்கிடந்தா கொண்டா மேளங்கள் சுருதியில் எங்கிடந்தா அந்த மாட்டை வச்சு தான் சொன்னால் பால் கொண்டு கொடுத்து பிள்ளைகளை பார்க்குறது. அண்ணா சைக்கிள் ஓடுவீங்களோ? இப்போ தான் பால் கொடுத்துட்டு வந்து இருக்கிறது. ஓகே, சந்தோஷம். அண்ணா இந்த சைக்கிள் கொஞ்சம் பிரச்சனை தான் கிடக்கேன். ரைட், இப்போ வந்து அண்ணா இந்த வீட்டை நாங்கள் பார்ப்போம். பாருங்க வந்து இந்த வீட்டிலாம் அண்ணன் வந்து வாழ்கிற தானே. அப்போ அண்ணா இது வந்துட்டு உங்களோட முயற்சியால் நீங்கள் போட்ட வீடு அப்படியா? இதெல்லாம் நான் இந்த மாட்டை வச்சு தான் நான் இந்த முயற்சி வீட்டை போட்டேன். அந்த ஒரு மாட்டை வச்சு பா, வெரி குட். இப்போ டாய்லெட் வந்து அங்கே யூஸ் பண்ணுறது வெளியில் காணிக்க அந்த மாட்டை வச்சு தான் நான் பாலை கொடுத்து விளையாடுறதுக்கு நான் இங்கே வந்து முதல்ல எனக்கு காணி வந்து கிணக்காலம் இங்கே வந்து இருக்கிற வசதியினாலே நான் போயிட்டு. அப்போ அதால் இந்த மாட்டு பாலை கொடுத்துக்கிட்டு தான் இந்த கொட்டில் போட்டு சும்மா இந்த கிணறு. மாட்டுன்ற பால் தான் உங்களோட மெயின் வருமானம். என்ன மாதிரி இந்த மாடு வந்து எல்லா நாளும் பால் தராதല്ലോ. இப்போ டாய்லெட் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு வருஷமாக நீங்கள் வந்துட்டு வழியில் யூஸ் பண்ணுறன்ற வந்து ஒரு மிலே கஷ்டமான விஷயம். என்ன இப்போ ஆலைய சொன்னாமல் நான் இந்த வேலையிலே போய் இந்த காலையில் ஒரு இது இங்கே வேற என்ன காலை பற்றி ஹாட்டாவில் எல்லாம் வெடிச்சு போச்சு. தோட்ட வேலைன்னு போய் என்ன செஞ்சீங்க? அது தோட்ட வேலை என்ன வச்சுன்னா அந்த கோயிலைக்கு மண் நினைக்கிற கோயிலை பாதி எடுத்துனா நான் மண் நினைச்சி செய்து கொடுக்குறது. அப்போ அதுக்கு எனக்கு அந்த காசாக தான் இப்போ டியூஷன் காசு கொடுத்து விடப்பேன். என்ன இவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கலாமோன்னு சில பேர் யோசிப்பேன். இவரை இல்லாதவர் இவன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு 5000 ரூபாயோ கொடுத்துட்டு இவன்கிட்ட என்னென்ன வாங்குறான்னு சில பேர் யோசிப்பேன். அப்போ இதில் உங்களுக்கு எவ்வளவு கடன் சொன்னீங்க? அங்கே கடையில் 5000 நிற்குது கடன். அப்போ பிள்ளைங்க டியூஷன் காசுன்னு தான் இருந்தாங்க. அப்போ இதில் 10,000 காணுமா உங்களுக்கு? பிள்ளைகிட்ட உடுப்பு இருக்குதா நிறைய போடுறாக்கு? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சு வேலைக்கு தான். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போக பிளான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மானிப்பாய்க்கு போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து அந்த மானிப்பாயில் ஒரு பிள்ளை ஒன்றை நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த சொண்டு வந்துட்டு பிளந்த மாதிரிக்கு ஒரு இஷ்யூவில் வந்து அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சர்ஜரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கேம் நான் சொன்னான்னு வந்து நீங்கள் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு செய்யலாம், நீங்கள் கொண்டு போயிட்டு ட்ரை பண்ணுங்க. அவங்க செய்ய இயலாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இமீடியட்டாக வந்துட்டு ப்ரைவேட்டாக செய்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் காசு சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட அம்மா வந்துட்டு கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு நானும் இங்கால வந்து நிறைய பேரோட கதைச்சேன். நான் இப்படி வந்துட்டு அந்த பிள்ளைக்கு சர்ஜரி செய்யணும். லைக் வந்து அந்த வரணி ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு வந்துட்டு நாங்கள் 47 லட்சம் கொடுத்துனாங்க. இந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு 6 லட்சம் வந்துட்டு காணும். அப்போ அந்த பிள்ளையோட ஒரு நிலைமையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நான் கதைச்சி செட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அப்போ அவங்க கிளினிக்கு போயிட்டு வந்தால் அப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்றத வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். அவங்களுக்கு காசு தேவைன்னு சொன்னால் அதை கலெக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட அம்மா கால் பண்ணி கேட்க அம்மா சொன்னாங்க வந்து நேற்று முன்னாள் வந்து லைக் அந்த கிளினிக் போன டேட் அன்றைக்கு வந்துட்டு போனவங்களாம். அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு
டேட் போட்டு கொடுத்துருக்காங்களாம் வந்துட்டு வார மாதம் 13ஆம் தேதி வந்துட்டு ஆப்ரேஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய செலவாக போகிறதில்ல தானே, நீங்கள் வந்துட்டு கொண்டு போயிட்டு ஆப்ரேஷனை செய்யுங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு எதுவும் தேவைகள் இருந்தால் நாங்கள் வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளைன்ற ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி காசு அனுப்பியிருந்தேன் நீங்கள். அப்போ நான் உங்களுக்குமே வந்து சொல்கிறேன், நாங்கள் யாருக்குமே வந்துட்டு அதிகமாக உதவிகளை கொண்டு போயிட்டு வந்துட்டு கொடுக்க மாட்டோம், தேவைக்கு அளவாக மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அப்போ அந்த அக்கா வந்து கேட்டிருந்தா அந்த பம்பஸ் உதவிகள் நீங்கள் செய்வீங்க தானே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் செய்வேன், நீங்கள் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நான் வந்துட்டு அதை பார்க்குறேன். இப்போதைக்கு நாங்கள் அப்படின்னா வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் மானிப்பாக்கி போய் கொண்டு வந்தாங்க. அப்படியே வட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அச்சுவேலிக்கு வந்துட்டோம். ஸோ அச்சுவேலியில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நல்லா, அன்றைக்கி நாங்கள் அந்த டொய்லெட்டை வந்துட்டு பார்த்துட்டு வரைக்குள்ளே இடையில வந்து ஒரு அண்ணா வந்து மறித்து கதைச்சவர். அவருக்கு வந்து கால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு பழிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாதிரி நினைக்காங்க. நான் வந்துட்டு சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கால் வந்து லைக் இந்த இப்படி இந்த 2 காலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து ஒரு மடிஞ்ச மாதிரி. அப்போ அது வந்துட்டு அவருக்கு பிறப்புலேருந்தே இருந்தாலும் வந்து இப்போ அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 33-40 வயசு சம்திங் வந்து சொன்ன வருஷம் தானே. அப்போ அவர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து பழகிட்டார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ சாதாரண மனிதர்களோடு ஒப்பிடும்போது வந்து அவர்கிட்ட நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் வந்துட்டு திடீரென்று முடிவெடுக்கலாது தானே. அப்போ நான் அந்த வீடியோவில் கதைச்சி விட்டாங்க கடைசியில். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து வளமையாக வந்துட்டு எங்களுக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்கள வந்துட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த அக்கா வந்து சொன்னால் உண்மையிலேயே தம்பி அவங்க கஷ்டம்தான், நீங்கள் ஒருக்கா போயிட்டு பாருங்க, அவங்களோட வீடு வாசலை பார்த்தாலே வந்துட்டு நீங்களே கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யோசித்தேன் ஓகே இப்போதைக்கு வந்துட்டு நாங்கள் உதவி கேட்டாக்களுக்கு வந்துட்டு உதவிகளும் எடுத்து கொடுத்துட்டோம். அண்ட் வந்துட்டு பழைய வேலைகளும் வந்துட்டு ஒன்கோயிங்காக போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் புதுசாக யாருக்கும் ஹெல்ப் பண்ண தானே வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அந்த அண்ணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அவற்ற நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நாங்கள் நேரடியாக போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். சார் தான் எத்தனை பிள்ளைகள் எப்படியான வீட்டில் வாழ்கிறார், அவருக்கு என்ன ஹெல்ப் வந்து தேவை அப்படின்றத பார்த்து நாங்கள் அவருக்கு தேவையான உதவியை வந்துட்டு இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே வந்து நான் நேட்டியோட நான் சொல்லிட்டேன் வந்து நெகட்டிவான விஷயங்களை குறித்து நீ கதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாசிட்டிவான பாதையை நோக்கி வந்துட்டு பயணிப்போம். என்னதான் தடைகள் வந்தாலுமே கூட வந்துட்டு எங்களோட கைகோத்து வந்துட்டு பயணிக்கிறதுக்கு இவ்வளோ உறவுகள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு நாளாந்தம் இந்த ஃபோனுக்கு வரக்கூடிய மிஸ் கால்ஸை பார்த்தாலே வந்துட்டு தெரியும். நான் உங்கள் எல்லாரோடையும் எடுத்து கதைப்பேன் வந்துட்டு. ஒரு சில பேர் யோசிப்பீங்க என்ன இவன் வந்துட்டு எடுத்து கதைப்பான்னு சொல்லி சொல்கிறான், நான் கதைக்கிறான் இல்லை அப்படின்னு மாதிரி. நான் கண்டிப்பாக கதைப்பேன். நான் கதைக்காட்டிலும் அக்கினியோ இல்லாட்டி கவிதாசோ யாருன்றாலும் கதைச்சி உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து தருவாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வேணும், உங்களால் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து நாங்கள் அண்ட் வந்துட்டு இன்னும் நாங்கள் போக வேண்டிய தூரம் வந்துட்டு நிறைய இருக்குது அண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஆக்களும் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து வந்துட்டு வெளுக்கிடலாம். ஸோ வெளுக்கிட்டு போயிட்டு அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் வந்து இப்போயே மக்கனி அந்த அளவில் தான் நிற்கிறேன் அவ்வளோக்கு என்ன 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 பாய் பாய் டிக்டாக் அண்ணா ஆக்கி விட்டியல என்ன அழகியும் ஹண்டை மேய்க்க கடை. சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிடுவோம். சரி தானே. உண்மையிலே வந்துட்டு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் எந்த ஏரியாக்குள்ளேயுமே நாங்கள் வந்துட்டு நம்பி போவோம். ஏன்னு சொன்னால் உண்மையிலே எங்களை எத்தனையோ பேர் வந்துட்டு எதிர்க்கலாம். அவங்க எதிர்க்கிற காரணங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு சொல்லக்கூடிய மாதிரியான காரணங்களே வந்து இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு பொறாமை நிமித்தம் வந்துட்டு எதிர்க்கிறாங்களே. இல்லாட்டி இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் வந்து எங்களோட அப்பா வந்துட்டு இவன் தான் வந்துட்டு மெயின் கல்லன்னு சொல்லி வந்துட்டு ஒரு டிக்டாக்கில் போட்டு வச்சுக்கான். அதான் வந்து இப்போ அக்னியும் பார்த்தோம் வந்துட்டு. அதை பார்க்கும்போது சரி சுந்தரக்கொடியை பிடிச்சது நானுன்னு சொன்னேன். எங்களோட அப்பா என்னடாப்பா செஞ்சவரே, எங்களோட அப்பா வந்துட்டு போட்டு அப்படி போடுறீங்க. உண்மையிலேயே அந்த மனுஷன் 63 வயசு 60 வயசு மட்டும் உண்மையிலேயே வேர்வை சிந்தி உழைச்சி தான் எங்களை பார்த்தவர். அது அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நாங்கள் அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் வந்துட்டு. உண்மையிலேயே நான் என்ன கூட நீங்கள் கூடான்னு சொன்னால் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். நான் அந்த மனுஷனை வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்கிறேன் நான் ஒரு நாள் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். எனிவே அந்த வகையில் நீங்களும் வந்துட்டு எங்களோட அப்பாவையும் வந்து நிறைய பேருக்கு வழியில் காட்டுறீங்கன்ற வகையில் சந்தோஷம். நாங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அவங்களோட எல்லாமே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்கோ அங்கே ஏஜிட்டியா என்ன எந்த நாட்டிலேருந்து வந்து என்ன சொல்கிறது. ஆனால் அக்னியை நான் சொல்லிட்டாங்க விதாஸ் என்ன தெரியுமா, நான் இனி பெருசாக அவரோட கேட்க மாட்டேன், கதைச்சா லண்டன் கோல் மட்டும்தான். ஏன்னா அக்னி அப்படிதான் உண்மையாவடா. என்ன பிரச்சனை என்ன வீட்டால் வருதோ என்ன மாதிரி வீட்டுக்காராலையோ அது எப்படி
அவைக்கு தெரியுமோ வீடியோ என்ன தெரியுமோ இல்லை இல்லை அவைக்கு வீடியோ பார்க்குறானேப்பா. சரி அவங்க வீடியோ பார்க்குற சரி நான் கேட்குறேன் நீ வந்து இப்போ நான் வந்து சொல்கிற விஷயம் வந்து நான் கோமனாக சொல்கிறேன் அப்போ வீட்டுக்காரால பிரச்சனை வருதுண்டா அப்படி அது என்ன பிரச்சனைடா நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து லண்டன் சொல்றாங்க. அப்ப யார் அந்த புள்ள வந்து அந்த மருமகள் ஆரண்டு இல்லை இல்லை அப்படி வந்து அவங்க யோசிக்கிறத வந்துட்டு பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன், விசாரித்து கொண்டு போவோம் சிரிக்கிறதால. அக்கா அதுக்குள்ள அந்த விவர தெரியுமா காங்கேனண்டு? அது நான் இல்லை, அது எங்களோட அண்ணா. இங்கே காங்கேனண்டு தெரியுமா? காங்கேனண்டு அந்த கால் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இதில் இருக்கிற இந்த ஊரில் வீட்டுக்குள்ளே இருக்கிற சரியான்றீங்க. அங்கான் போகிறோம் அவருக்கு கொஞ்சம் மேலான மாதிரி சொன்னவரம்மா. அப்போ அவருக்கு பார்த்து செய்வோம்னு சொல்லி அப்போ நீங்கள் ஊராக்கள் தானே, அப்போ அவையில் எப்படி நீங்கள் வீட்டை விட்டு விடாமல் போகிறீங்களே அங்கே போகணுமுன்னா சொல்லுங்க, வந்து ஏற்றி காட்டுறேன் விடாங்களே. நான் சரியில்லை தானே என்ன பலாளி கொண்டே தள்ளி விடாட்டு அம்மாவையோ. சரி வாரம் போயிட்டேன், சரி ஏண்ணா, ஓகே பாய் பாய். நானும் நிப்பாட்டி பார்த்தது லைட்டாக கேட்டுட்டு போக மாட்டேன். சரி அக்கு நீ சொல்ல என்ன பிரச்சனை? அதாவது வந்து இப்போ நான் சொல்கிறேன் வந்து இப்போ லண்டன் பிள்ளையோட நீ கதைக்கிறேன்னு சொல்லி நான் உடனே சும்மா நக்கலாக சொல்கிறது. அதால் உனக்கு என்ன பிரச்சனை வருது? அதனால என்ன பிரச்சனை நீங்கள் வந்து ஒவ்வொரு அந்த கதைக்கும் போது வந்து ஜோக்க கதைக்கும் போது வந்து நீங்கள் லண்டன் சொல்கிறானே அதில் வந்து வீட்டில் வந்து ஒரே குழப்ப வாக்களுக்கு பாரு. நான் அப்போ சொல்கிறேன் வேறு நாடு இல்லையோட்டு சொல்கிறதுக்கு அப்படி பாரு. அப்போ வந்து அது உனக்கு எப்படி தெரியும்? இப்படி குழப்பம் வருதுண்டு ஆக்கள் சொல்லி தெரியுது வீட்டை கோல் வச்ச மாதிரி. ஆறாக்கள் அம்மாக்கள் ஆட்டம்மாக்கள் ஆட்டம்மா அட உங்களோட விட்ட பிரச்சனையோ? உங்களோட விட்ட பிரச்சனையோ? ஏன்ற கடவுளே அம்மா சுண்டல். இப்போ உங்களோட விட்ட பிரச்சனையா நீ காய்க்குதே? நான் நினச்சேன் அந்த லண்டன் பிள்ளைன்ற விட்ட பிரச்சனைன்றா. அதுதானே அங்கே பிரச்சனை வராது. ஏன்னு சொன்னால் அங்கே அப்படி தெரியாது நீ கதைக்கிறது. அடே உண்மையா இப்போ உங்களோட விட்டு தானே பிரச்சனை. அம்மா என்ன சொல்கிறா? என்ன சொல்லேன் பேரை சொல்லேன் நான் சொல்லவா? பேரை சொல்லண்டா, என்ன பேர் சொல்லண்டா அண்ணா? அந்த காங்கேயன் அண்ணா இருக்கிறது தானே? காங்கேயன் அந்த கால் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி. என்ன வீடு தெரியும் நான் கேட்குறேன் என்ன மாதிரி அவர்கிட்ட நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தானே? என்ன மாடு வளர்க்குறாரா? அப்போ என்ன என்ன வீடு தெரியும். நான் என்னடா சும்மா இப்போ அவரை பார்க்க போகும்போதே நீங்கள் ஊராக்கள் தானே உங்களை கேட்டுட்டு போனால் நல்லம் தானேன்னு சொல்லி. கஷ்டம் தானே? என்ன கொஞ்சம் கஷ்டம் தான். ரெண்டா மூன்று பிள்ளைகளாகும் மாடு வளர்த்துதான். சரி ஓகே, அப்போ நான் பார்த்துட்டு வரேன் இந்த மாதிரிடா. நன்றி என்ன. சரி நான் வரேன் போட்டா. இப்படி உடம்பு வச்சுட்டு ஓடுறீங்களாப்பா. நான்டா முழு வீடியோக்கு நிற்பேன் என்ன. சரி வாருண்ணா. என்னப்பா பெரிய ரஃபிக்கா கிடக்க கொடுத்து அச்சா மோட்டைக்கு நிற்கிற பிள்ளையாட இங்கிட்ட இந்த கல் வளருதுடா தம்பி. மழையும் பெஞ்சானு அக்கினி சொன்னால் நம்ப மாட்டேன். அந்த டொய்லெட்டையும் அப்படியே காட்டிடலாம் நான் நோம்பல காட்டி போட்டு அப்புறம் டீட்டெயிலாக சொல்லலாம் தானே. அண்ணா அந்த காங்கேயன் வீடு அது? ஆமாம் ஆமாம் ரைட் நன்றியா. இல்லை இல்லை இப்போ சொல்லலாம். இப்போ அவரை கேட்டு நான் அவருங்களை கண்டுட்டு நிப்பாடி ஒரு சிரிப்பொன்று சிரிச்சவே இல்லை. அப்போ ஒரு மனுஷன் சிரிச்சு போட்டு நிற்கக்குள்ள அவர் நாங்கள் கண்டுகொள்ளாத மாதிரி போனால் அவர்கிட்ட மனசு வேதனைப்படும். விளங்குதோ? இதோட எத்தனை பேரை நாங்கள் கேட்டுட்டோம். அப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கு நீ விளங்குதோ அந்த பண்புகள் எப்படி என்ன விளங்குதோ? சரி இப்போ உண்ட பிரச்சனைக்கு வருவோமா? ஓ மை காட் உண்மையாக சிக்கலாம்.
என்ன ஆளை கூப்பிடுறியோ? தம்பி அப்பாண்ட பேர் என்னடா? ஆ நானே இந்த கல்லுண்டு எடுத்தேன்டா. தம்பி நான் இவருக்கு அப்படியே குஞ்சு அண்ணன் ஷர்ட் ஒன்றா போடுங்க வாரண்ணா. என்ன கோவம் வராது சொல்கிறேன்ல வேற அந்த பிறகு பின்னால் வர போங்க. இங்கே பெம்பலை பேர ஆளை சொல்ல போகிறோம். நாங்கள் வீடியோ செய்ய முந்தி ப்ரெஷர்கள் சுகர்கள் செக் பண்ணுறேன்னு சொல்ல போகிறோம் பேர. அண்ணா வணக்கம். அண்ணா கடிக்குமே அப்பயே வளர்க்குறீங்க ப்ரோ கடிக்காண்ட என்னமே ஷோ மாதிரி இருக்கிறீங்களா? இல்லை அந்த கதை நல்லா ஆகும் வீடியோக்கு மணி ஆகும் வேணா இல்லையோ? ஓ காட்ட வேண்டாம் ஏன் இப்படி வைக்கப்படுறீர்கள்? சொல்லிட்டு வந்திருந்தா என்ன ஜெபியல் அப்போ இப்படி செய்வோம். நாளைக்கு வரட்டே. நாளைக்கு வரமேண்ணா கயிறு எடுத்து வைங்க உனப்போ இது மட்டுமே இருக்காரு. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நான் இல்லை அது உங்களை காட்ட மாட்டோம். நீங்கள் தானே மெயின் ஹீரோயினி. கதையை பார்த்தீங்களா என்ன? அப்புறம் கொஞ்சம் சுவாங்கி காட்டுறானே என்ன வந்து மூத்தையெல்லாம் கலையை நல்ல கிரீமாக பூசி கொண்டு வாங்க. அண்ணன் எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். என்ன அப்போ நீங்கள் பாஸ்வேர்டை போய் திருப்பி காய்ச்சிங்களே? பாஸ்வேர்டு வந்து காய்ச்சினா ஃபோனில் காய்ச்சினா இப்போ நேற்று வந்து ஃபோட்டோ எடுத்து வரேன். ஃபோட்டோ எடுத்து ஏன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு சொன்னவே அவைக்கு பெரிய கஷ்டமண்டு இல்லை. நீங்கள் போய் சும்மா காய்ச்சி பேருங்க உண்டு. ஓ அப்போ நாங்கள் சும்மா கதைப்போமே. என்ன தம்பி அந்த மைக்க என்ன நீங்கள் வச்சுக்க போகிறீங்களோ இல்லாட்டி? எடுத்தாச்சு. சரி இந்த மைக் ஒரு காரணம் குத்துங்க. குத்துனா தான் நீங்கள் கதைக்கிற விளங்கும். நீங்கள் அண்டைக்கு என்னைய மறைச்சி உதவி கேட்டுறீங்க ஞாபகம் இருக்குது தானே? அதால் தான் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்தேன். நாங்கள் வீடியோ செய்வோம், அதை யூடியூப்பில் போடுவோம், நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? இல்லை பிரச்சனை இல்லை. அப்போ இல்லை இருப்போம் நாங்கள். இல்லை நான் கதைட்டு இல்லாமல் இல்லை இருங்க அண்ணன் இருங்க. அவன் 1000 காய்ப்பானு நாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறோம். அது இஞ்சோ இல்லை இல்லை அதில் இருக்க புரியல. அதில் எந்த உயிரமே இல்லை இருக்கு. நீங்கள் இல்லை அது ஒரு இது இல்லை. இங்கே அடுத்து இப்படி எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? அப்போ பாயை தந்து போட்டு இதே கிடந்தா கொண்டா மேளங்கள் சுருதியில் கிடந்தா பாட்டு படிப்பேன் பெம்பரை இல்லை உண்டா அது ஒன்றும் இல்லையே ஹாட்டா ஊர்லே பாய் எங்கே போட புரியல்? இல்லை இருப்பேன் பாயில் இருந்து அண்ணதில் வேணும் இதில் இல்லை இப்படி இருப்போம். ஓகே ஃபைனலாக நாங்கள் வந்து இப்போ அண்ணா பார்க்க வந்துட்டோம். சரி தானே? அப்போ அண்ணா பார்க்க வந்ததுக்கு மெயினான ரீசன் வந்து அண்ணாட காலை காட்டு மண்ணம் இருக்கும், கொஞ்சம் நீட்டு மருவா கால் இருக்கும். ரைட். அப்போ அன்னைக்கு வந்து கால் இப்படி இருக்கிறதால உண்மையிலே வந்து ஒரு பேலன்ஸ் ஒன்று இல்லாமல் போகுமே. ஒரு மேசன் வேலை கூலி வேலை செய்கிற ஆளாக இருந்தால் ஒரு 50 கிலோ சீமெந்து பேக் வந்துட்டு நாங்கள் முதுகில் அடித்தோம்னா ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம். நான் இல்லை பொதுவாக சொல்கிறேன், நான் கொண்டு போக மாட்டேன். ஆனால் வந்து இப்போ அன்னைக்கு அடித்தோம்னு சொன்னால் அன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமே, பேலன்ஸ் இல்லாமல் ஒரு ஆட்டம் உண்டு ஆடுமே. நான் செருப்பு இல்லாமல் கால் நிலத்தில் வைக்கல. முன்னம் செருப்பு இல்லாமல் கால் நிலத்தில் வைக்கல. ஏன்டா தோல் எல்லாம் பிச்சு அறிஞ்சு விட்டுருமே. கல்லு குத்து இந்த செருப்பு தான் சாகும் வரைக்கும். இந்த செருப்பு இல்லாட்டி நடக்கல. இந்த செருப்பு என்ன சாகும் வரைக்கும் பாருங்க. என்ன பிராண்டு இது? ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்று எடுக்கணும். அதுதான் பார்த்தேன். இந்த செருப்பு சாகும் வரைக்கும் பாய்க்கிறேன். நான் அதில் ஒன்று வேண்டும் இல்லை பார்த்தேன். ஏன்னா அணியாயம் இது நாங்கள் 2-3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மாத்திரம். ஆனால் நான் காய்க்க கொஞ்சம் பகடியாக கேட்பேன். உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் இல்லை தானே? இந்த ஆளை பார்த்து அடித்து போடுகிறோம். அப்படி என் பிரச்சனை இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லைண்ணா. சரி அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அண்ணாண்ட பேர் என்ன? காங்கேயன். காங்கேயன். முழு பேர் என்னண்ணா? ரவீந்திரன் காங்கேயன். ரவீந்திரன் காங்கேயன். ஓகே. அண்ணாக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். ஓகே. அண்ணாக்கு இப்போ எத்தனை வயதுனா? 33. எத்தனை சொன்னீங்க? 33 வயசு. அண்ணாக்கு ப்ரெஷர் இருக்குது? இல்லை இல்லை. சுகர்? இல்லை. கொலஸ்ட்ரால்? ஒன்றும் இல்லை. வேறு என்ன கேட்கலாம்? காய்ச்சல் காயுது இல்லைன்னு? இல்லை. சரி ஓகே. சரி இப்போ அண்ணன் வீட்டை நாங்கள் ஒரு பார்ப்போம். என்ன இப்போ அண்ணன் வந்து என்ன மாதிரி உதவி உங்களுக்கு தேவை என்று கூப்பிட்டேங்களா? எனக்கு வந்து என்னென்னு சொன்னாங்க, எனக்கு வாழ்வாதாரத்துக்காக இப்போ ஒரு மாடு நிற்கிது. நான் மாடு கொண்டே கட்டிட்டேமே. அதுதான் மாடு நிற்கின்றதை காட்டுது. இப்போ இதெல்லாம் நிற்கிறேன். இப்போ கட்டிட்டேன். இப்போ
அந்த மாட்டை வச்சு தான் சொன்னால் பால் கொண்டு கொடுத்து பிள்ளைகளை பார்க்குறது. அண்ணா சைக்கிள் ஓடுவீங்களோ? இப்போ தான் பால் கொடுத்துட்டு வந்து இருக்கிறேன். ஓகே, சந்தோஷம். அண்ணா இந்த சைக்கிளும் கொஞ்சம் பிரச்சனை தான் கிடக்கேன். ஸோ நான் சைக்கிள் பிள்ளைகளை வைக்கி கொள்வது. இந்த மூட்டு சைக்கிளில் தான் சும்மா ஓடினேன். எந்த மூட்டு சைக்கிள்? இதில் ஒன்றும் இல்லை, பின்னுக்கு சவாரி என்ன. அப்போ அதுவும் பழுதா போட்டு அதே மாதிரி காட்டுங்க. அப்போ அது இப்போ இடம் இல்லை, பழுதா போட்டுது. அப்போ பிள்ளைகளும் ஏற்றி கொண்டு திரிகிற இதில் தான் சைக்கிள். ஓகே. அப்போ இப்போ அண்ணன் வந்து ஒரு வாழ்வார உதவி வந்து செஞ்சால் அண்ணன் வந்து கொஞ்சம் முன்னேறுவீங்க, அப்படி தானே? என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி 2 மாடும் எனக்கு ஒரு குட்டியில் மாட்டுக்கு என்ன சொன்னால் நான் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் படிப்பிச்சு கொள்ள முடியாது இருக்குவேன்னு சொன்னால் இந்த வச்சு நான் சமாளிக்கல. இப்போ டியூஷனுகள் அது எல்லாமே சாப்பாடு சிலவளோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு எத்தனை சவாரம் அண்ணே? எனக்கு 2 பேர். 2 பேர். 2 பேர் ரெண்டுக்குள்ள 2 தங்கச்சி மேலே மட்டும்தான். 2 தங்கச்சி. நீங்கள் மூத்தது? ஆமாம். ஓகே. அப்போ உங்களுக்கு வேற ஒரு வளத்தலை உதவி 2 இல்லை? ஏன்னா ஒரு வளத்தால் நிலம்புரி காசு அதில் கிடைக்குது? நிலம்புரி காசு இருக்குது. அவ்வளோ கிடைக்குது அண்ணே? எனக்கு 8500 ரூபா. 8500 கிடைக்குது என்ன? அப்போ அண்ணன் வந்து என்ன லவ் மேரேஜ் தானே? ஆமாம், லவ் மேரேஜ் என்ன? சரி, ஓகே. அண்ணன் வாழ்க்கை இப்போ இப்படி சந்தோஷமாக போகுது தானே? கஷ்டம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் இந்த முயற்சியால் உழைச்சி சாப்பிடக்கூடிய, உங்களோட முயற்சியால் உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணன் இந்த வீடு வாசலை பார்த்தா தெரியுது வந்துட்டு வீடு சந்தோஷமாக இருக்கணும். வேறையா சுற்றி காட்டுவோம் நல்ல பச்சை பசையிலண்டு நல்ல இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற என்ன இந்த கமுவுகள் எல்லாம் வளர்ந்தா ஒரு காலம் பார்க்க ஆசையாக இருக்குமே. நீ இந்த போன விட மாட்டே அவ்வளோ சாக மட்டுமே. ஏன் சிரிக்கிறேன்? அப்போ அண்ணன் முயற்சியால் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா என்ன? ரைட். அப்போ அண்ணன் இந்த இது வந்து சொந்த காணியும் இல்லை இல்லை, இது வந்து எனக்கு ஜிஎஸ் அரசாங்கத்தால் தந்தது. அப்போ இது உங்களுக்கு தானே? எனக்கு தானே. ரைட், இது உங்களுக்கு தானே. மற்ற வந்து அண்ணன் இதுதான் வீடு அண்ணன் ஏன்னா உங்களுக்கு வேறு வீடு ஒன்றும் இல்லை. வீடு திட்டம் அந்த கட்டி குறையில் இருக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை, இதுதான் வீடு. அப்போ அண்ணன் தண்ணி இருக்குதா? கிணறு இருக்குதா? கிணறு இருக்குது. கிணறு இருக்குது. டாய்லெட் இருக்குதா அண்ணே? டாய்லெட் இல்லையோ? டாய்லெட் இல்லாத பெரிய பிரச்சனை உண்டு என்ன? வளர்ந்த பிள்ளைகளும் என்ன இருக்காங்க. சரி அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். நம்மள என்ன பார்க்கலாமே? பாரு. என்னென்னா இப்படித்தான் நான் உங்களை முதலே சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து வீடியோ செய்யக்குள்ளே சில விஷயங்களை சொல்லணும். உங்களுக்கு ஆதாரமாக பக்கத்தையே ஆக்கள் இருக்கிறோம். நாங்கள் எப்படின்னு சொன்னால் வீடியோ வந்துட்டு செய்வோம், ஆனால் உதவி வந்துட்டு கிடைக்காதது வந்து அது அடுத்த பிரச்சனை. அப்போ நாங்கள் வீடியோ செஞ்சிட்டோமேன்ற காண்டி ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாளைக்கு நீங்கள் வீட்டை வந்துட்டு கத்தியோட நிற்கக்கூடாது. இல்லை, என்னைய பிடிச்ச வீடியோ போட்டு நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு அப்படி வரக்கூடாது. சரிதானே? கடவுள் ஒரு இருக்கிறார், நாங்கள் அவரை நம்புவோம், உங்களுக்கு உதவி கிடைக்குமெண்டு. மற்ற வந்துட்டு நீங்கள் செய்கிற நன்மைகள் தீமைகள் வந்துட்டு உங்களுக்கு அது பிரதிபலிக்கும். சரிதானே? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நன்மை செஞ்சாலும் இன்றைக்கு உங்கள்கிட்ட நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். சரியா? அதே மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற உதவிகளும் கிடைக்குமென்னு சொல்லி நம்புவோம். இப்போ மற்ற வந்து நாங்கள் உதவி செய்கிற நாங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே? அதுக்கு உதாரணம் பக்கத்தையே நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோமே என்ன? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அண்ணா கிணத்தடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டியூப் பெல் வந்து யாரோ அடித்து கொடுத்துருக்காங்க. மோட்டர் இருக்குது என்ன? ரைட். மோட்டர் இருக்குது வந்து அந்த டேங்கில் வந்துட்டு தண்ணி நிரப்பி வந்து அண்ணாக்கள் இந்த தண்ணி தான் குடிக்கிறீங்களோ? இதுதான் குடிக்கிறேன். நெஞ்சால தண்ணி கொஞ்சம் அந்த கல்சிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே சொல்கிறேன். நான் இதுதான் பாவிக்கிறேன். இதுதான் பாவிக்கிறீங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக்கள் தானே அவங்களுக்கு ஒன்றும் காட்டாது. ஆனால் தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு குடிச்சிங்கன்னா நல்ல மண்ணா. இப்போ நான் சும்மா சொல்லிட்டு போகிறேன்னு நிற்காம சின்னலேருந்து நீங்கள் அப்படியான பழக்கத்தை பழகிக்கணும் வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல. சரியா? ரைட். இப்போ வந்து அண்ணா இந்த வீட்டை நாங்கள் பார்ப்போம். பாருங்க வந்து இந்த வீட்டில் அண்ணன் வந்து வாழ்கிறேன். சரி தானே? அப்போ அண்ணா இது வந்துட்டு உங்களோட முயற்சியால் நீங்கள் போட்ட வீடு அப்படியா? இதால் நான் இந்த மாட்டை வச்சு தான் நான் இந்த வீட்டை போட்டு இந்த மாடு அந்த ஒரு மாட்டை வச்சு பா வெரி குட். ஓகே. அப்போ அண்ணா இந்த வீட்டை நாங்கள் பார்ப்போம். சரி தான். இது வந்து சும்மா முன்னுக்கு வந்துட்டு அந்த வெயில் மலையில் அதுக்காண்டி பாதுகாப்புக்காண்டி இறக்கிருக்கீங்க. இப்போ மாட்டிட்டீங்களே ஓடவும் மேலே ஒழிக்கவும் மேலே. அக்கா என்ன சொல்லுவாங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு சொன்னால் 2 சரி என்னன்னு சொல்கிறேன், ஈருடல் ஓர் உயிர் அந்த மாதிரிக்கு இருக்கணும். சரி தானே? இப்போ வந்துட்டு உங்களோட கணவர் அதாவது வந்துட்டு அவர் ஆம்பளையாக இருந்து இந்த வீடியோவில் அவர் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி கதைக்கும் போது நீங்கள் வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்து ஐயோ நான் பேரையிலேருந்து ஒளிஞ்சிருந்தா உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாத மாதிரி இருக்கும். லைக் வந்து இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் உங்களை எடுக்க போகிறது இல்லை. ஆனால் இதால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உண்மையை சொல்லி உதவி கேட்குறீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அப்படித்தானே? ஏன்னா ரைட். ஓகே. அப்போ இதுக்குலேருந்து தான் வாழ்கிறீங்க. இப்போ அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்து வாழ்கிறீங்கன்னு சொல்லி நிலம் கூட இழுக்கல. இப்போ பாம்பு பூச்சியல் அந்த மாதிரி பிரச்சனைகள் லைட்டுக்கூடிய பிரச்சனைகள் அப்படி வாரதா இன்னும் சந்திக்கல. சந்திக்க ஆசைப்படுறீங்களா? இல்லை. தெரிஞ்ச பாம்புல இருக்க வேண்டாம் கொண்டு வந்து விடலாம். பிரச்சனை இல்லை. இங்கே சிரிக்கிற அது போல என்ன? எத்தனை வயசு தம்பி உனக்கு? டியூஷனுக்கு போகணும். செருப்போடு நிற்கிறீங்க வீட்டுக்குள்ளே? மண் தானே. அப்போ நானும் செருப்போடு வர்றேன். பிரச்சனை இல்லை என்ன? நீங்கள் நிற்கிறதாலே
ஓகே அப்போ இதுதான் இப்போ படுக்கை இல்லாமல் இப்போ நீங்கள் எப்படி நிலத்தில் படுப்பீங்க ஆமாம் என்னண்டு ஓ மை காட் அதுக்குள்ள குழந்தை இருக்குதா கடவுளே ஆள் இந்த இடைக்கலால் விழுந்து ஓடுவா ஓடைக்கு சரி 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 ஓகே கோணம் ஆள் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை ஓகே அப்போ இவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை என்ன இவா மூத்தது பிள்ளைக்கு என்ன பேரம்மா ரிஷானா எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் முடிஞ்சா இனித்தான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவீங்களோ அப்படி தான் சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க அந்த பாட்டை வச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா சின்னஞ்சிறு இளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே படிங்க வேணும் தம்பி படிடா செல்லம் படிடா பாட்டு ஒன்று படித்து காட்டு மாமா அவன் யோசிக்கிறான் போல யோசிக்கிற கேப்புக்குள்ள நாங்கள் இஞ்சால பார்ப்போம் தம்பிக்கு எத்தனை வயசு தம்பிக்கு 5 வயசு 5 வயசு என்னால் இப்போ நர்சரி சரி வார வருஷம் வராமாண்டா அப்படியே சரி ஓகே சந்தோஷம் அப்போ இப்போ கரண்ட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன கரண்ட் எல்லாம் எடுத்துட்டீங்க டாய்லெட் இல்லை இப்போ டாய்லெட் வந்து அங்கே யூஸ் பண்ணுறது வெளியில் காணிக்க அதெல்லாம் போகிறது சொந்தக்கார்ட்ட வீடுகள் இருந்தாலும் அங்கே யூஸ் பண்ணலாம் தானே கொஞ்சம் பிரச்சனை கவர்மெண்ட் விட மாட்டாங்களே சொந்தங்கள் உதவி இல்லைன்னு அப்போ இப்போ எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷமா இங்கே வந்து 1.5 வருஷம் இதுக்கு முதல்ல இங்கே இருந்தீங்க அச்சுவேலியில் இருந்தீங்க அண்ணன் உங்களை இவரை பார்த்தா அந்த பொடியிட்டு அண்ணன் மாதிரி கிடக்கு பொய் சொல்லாங்க சொந்தம் இல்லை ஓகே அப்போ இப்போ 1 வருஷமா இப்படி இருந்து வாழ்றீங்க அப்போ மாடு யார் வாங்கி தந்தா அன்னைக்கு மாடு வேறு 2 நாள் வாங்கி தந்தது அப்போ அவர் வாங்கி தந்தா அப்போ அந்த மாடு இப்போ வாங்கி தான் 2 வருஷமா ஆகுது முதல் அந்த மாட்டை வச்சு தான் நான் பாலை கொடுத்து விளையாடுறதுக்கு நான் இங்கே வந்து முதல்ல எனக்கு காணி வந்து கிணறு காலம் இங்கே வந்து இருக்கிற வசதி என்னால் எல்லாம் போயிட்டு அப்போ அதால் இந்த மாட்டு பாலை கொடுத்துக்கிட்டு தான் இந்த கொட்டில் போட்டு சும்மா இந்த கிணறு மாட்டுன்ற பால் தான் உங்களோட மெயின் வருமானம் என்ன மாதிரி இந்த மாடு வந்து எல்லா நாளும் பால் தராதல்லோ அதான் அப்போ என்ன பிரச்சனை சொன்னால் அது வந்து இப்போ ஒரு 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் அளவில் பால் குறைச்சிட்டு ஓகே பால் இல்லாமல் போன பிறகு தான் நான் பிறகு வேந்து வேறு ஒரு வேலையை போய் தான் சமாளிச்சு இப்போ தான் திருப்பி கண்டு போடணும் இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு என்ன மாட்டின பால் மூலமாக நீங்கள் எவ்வளோ உழைப்பீங்க எனக்கு வந்து என்ன இப்போ மாதம்னா ஒரு 1000 ரூபா 30,000 பேர் ஒரு நாளைக்கு 1000 ரூபா நீங்களே கறந்து கொண்டே கொடுத்துட்டு வரணும் ஓகே இப்போ அதுதான் உங்களோட மெயின் வருமானம் அதோட நிலம்பரி காசும் கிடைக்குது என்ன அப்போ இந்த வருமானத்தை கொண்டு உங்களால் டொய்லெட்டோ அந்த மாதிரி ஒன்றும் கட்டிக்கொள்ளலாம் இப்போ கிணறு என்ன மாதிரியா செஞ்சுருந்தது நீங்கள் செஞ்சீங்க அதுக்குங்களா காசு அதுக்கு அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்பேன்ல சின்ன பிள்ளைகள் கடை எப்படி வந்தாண்டு அது ஆகணும் தானே வேலை வந்து செய்யாம இல்லை தானே ஏதோ ஒரு வழியில நாங்கள் செய்யறோம் குடிச்சு அப்படி என்ன செய்தா தான் காசு அழிஞ்சு போகும் அன்னையிட்ட குடிவரி பழக்கம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை இரண்டு குடிச்சா நானே செய்திருக்கேன் அது இப்படித்தானே இப்போ எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று செய்தல் தானே சில பேர் தெரியாம தானே சரி இப்போ உதாரணமாக இப்போ வேறு உங்களை விரும்பக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு குடிக்கிறது வந்துட்டு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவர் அதை உங்களுக்கு குடிக்கிறேன்னு சொல்லு வேற இல்லை இப்போ ஒரு சில பேர் உண்மையை சொல்லி பழகுவாங்க எல்லாரும் அப்படின்ட்டு இல்லை தானே இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட வாழ்க்கை சீரழிஞ்ச காரணம் என்ன விரும்பியக்குள்ளே அந்த உண்மையான ஒரு கலந்துரையாடல் இல்லாடியே தான் நான் பிழைச்சது இன்றைக்கி அவர் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக சொன்னபடியா ஓகே இன்றைக்கு காட்டி எத்தனை வருஷம் சொன்னீங்க 11ஆவது வருஷம் நடக்குது பனிவசரி ஜனவரி 2 முடிஞ்சுது என்ன சரி ஓகே சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத குறித்து எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்போ அண்ணன் வந்து வெற்றிலை பாக்கு மட்டும்தான் சும்மா கொஞ்சம் போடுவீங்க ஏன்னா அது நார்மல் தானே அது எல்லோரும் போடுவாங்க எங்களோட அம்மா அப்பாவும் போடுவாங்க அது தப்புண்டு இல்லை ஆனால் அதுவுமே ஒரு கொஞ்சம் 100-200 அதுக்குமே வேணும் தானே இப்போ ஒரு 2000-3000 உழைக்கிறோன்னு வாங்குவான்னு ஓகே நீங்கள் 1000 ரூபாண்டேக்குள்ளே அதுலேயும் ஒரு 100 ரூபா உங்களுக்கு பெரிய ஆசை இருக்குமே என்ன அப்போ இப்போ கிணறு எல்லாம் நீங்கள் தான் நடித்தது சரி அப்போ அண்ணன் இதுக்கு முதல் வர வேலை செஞ்சீங்களோ இல்லை ஒரு வந்து சும்மா கூலி வேலை தான் செய்து கொண்டு வரேன் தோட்டங்களில் சும்மா மக்களோட போய் சின்ன வேலையெல்லாம் செய்து தான் நான் இந்த இதை பார்த்து கொண்டு வரேன் பார்த்துட்டு வரீங்களா இப்போ இன்றையும் காலம் போய் ஒரு சின்ன வேலை செய்து 1500 ரூபா அப்படியே வந்தேன் வந்தால் இப்போ குளிச்சுட்டு மகள் டியூஷனுக்கு கொண்டு வரது வேலைக்கு கொஞ்சம் முந்திட்டீங்க கொஞ்சம் பிந்தி இருந்தால் உங்களை சந்திச்சிருக்கல அப்போ இப்போ பிள்ளை டியூஷனுக்கு போகலையா 5:30 அந்த பெண் நேரம் 5:18 எங்கே போகணும் அச்சு வெளியே போகணும் நான் போய் வர நேரம் சைக்கிளில் போயிடுவேன்
சைக்கிளில் நீங்கள் அந்த போகணும் சைக்கிளில் போனால் தான் கொண்டு அக்கா கொண்டு விட மாட்டேன். அவன் நிறைஞ்சிட்டு போகும்போது சரி, அப்போ நாங்கள் வெளியில் நின்று கதைப்போம். உண்மையிலேயே வந்து கஷ்டமாக இருக்குது அண்ணன் நிலைமையை பார்க்க. இருந்தாலும் எங்களுக்கு தேவைன்னா இப்போ உங்களுக்கு உதவி தேவையில்லோ அதே மாதிரி வந்து எங்களுக்கு உண்மை தான் தேவை என்ன. சரி, இது அண்ணன் ஓடுற சைக்கிள் என்ன மண்ணு. அப்போ அண்ணன் இந்த சைக்கிள் எவ்வளோ ஆழமாக நிற்கிது? இது வந்து இப்போ கொஞ்சம் காலம் தான். நான் மற்ற சைக்கிள் பழுதாக போச்சு. இது எந்த இல்லை, அப்பா தந்து. அப்பா அந்த சைக்கிள் என்ன. ஓகே, அப்போ காணி எல்லாம் ஓகே, உங்களோட வீடும் இப்படியே ஏதோ வாழ்ந்து கொள்ளலாம்னு யோசிக்கிறீங்களே என்ன. ஆனால் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கொண்டு எடுக்கணுமே. அப்படி ஒரு நிலைமைக்கு தான் அவங்க நாடி வந்தது காரணம். அப்படி ஒரு நிலைமை தான் எங்களை நாடி வந்தீங்க. இல்லாட்டி நீங்கள் நோமலாக வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்கள் தானே. என்ன பிரச்சனைன்னு சொன்னான்னு இவ்வளோ காலம் இருந்துட்டோம், இனியும் எங்களால் சில நேரம் என்னால் வேலை செய்யலாம் எல்லாம் வந்தால் பிள்ளைகள் நல்ல நிலைமை போயிடுமென்ற ஒரு நம்ம ஒரு பொருளை ஒரு என்ன பிரச்சனை சொன்னால் என்னடி ஒரு முதல் இல்லாத காரணத்தால் நான் இந்த இதை கொண்டு நடத்திலாகட்டும், பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ளிதாகட்டதால தான் நான் இப்போ உங்களை வந்து நாடினேன் வந்தீங்க. சரி, அப்போ நாங்கள் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் ஒன்று செய்வோம். எப்படின்னு சொன்னால் ஒரே தரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியால் அண்ணன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரிக்கு உழைச்சி பிள்ளைகளையும் பார்த்து அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தால் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் செய்வோம். என்ன செஞ்சால் நல்லா கொண்டு யோசிக்கிறீங்க? எனக்கு வந்து என்னென்னு சொன்னால் நான் வந்து இப்போ வந்து ஒரு நீங்கள் தர பொருள் வந்து ஒரு எனக்கு பிரியோசனமாக இருந்தால் அதுகிட்ட நான் முன்னுக்கு வர அளவுக்கு தான் எனக்கு அதுதான் என்ன வச்சேன்னா அந்த பால் மாடுன்னு சொன்னால் நான் எனக்கு அந்த வேலையும் தெரியும். அதால் நான் அதை கொடுத்து கொண்டு வரேன். புத்தகம் இருக்குது பால் கொடுத்துட்டு இவ்வளோ அதெல்லாம் கொடுத்தது. பால் வந்துட்டு அது பண்ணையை கொடுக்குறீங்களா? இல்லை அது இல்லைஞ்சம் அது இல்லை வாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாடு வாங்கி தந்தால் ஓகேன்னு சொல்கிறீங்களா என்ன. ரைட், மற்றது இன்னும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ டாய்லெட் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ ஒரு வருஷமாக நீங்கள் வந்துட்டு வழியில் யூஸ் பண்ணுறன்ற வந்து ஒரு மிலே கஷ்டமான விஷயம். என்ன இப்போ மலையக்க மழையோ வெயிலோ சரி இப்படி பார்ப்போமே. இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு வழியில் போகிறீங்க, நான் இப்போ இப்படி காய்க்கிறேன்னு நினச்சி இப்போ நான் இப்போ என்ன ஒரு சவரமாக பாருங்க நீங்கள் சரி பிரத்தியாக பார்க்க வேண்டாம். இதில் கரண்ட் போகுது இல்லை பார்க்குறீங்களா நீங்களும்? சரி, ஓகே. அப்படியா? அப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் உண்மையிலே வந்து இப்போ வெளியில் நீங்கள் டாய்லெட் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இல்லை ஒரு என்ன விடிய முதலே வந்து என்ன செய்வீங்க? எங்கேயாவது போயிட்டு வந்துடுவீங்க. படிக்கிறார்கள் இல்லை கொஞ்சம் எளியாக எழுப்பி காலையில் படிக்கணும், பேந்தி அந்த வேலை பார்க்கணும் அப்படி இன்னும் கரெக்ட். இல்லை நான் வந்து இருட்டுகளுக்கும் போகல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ ஒரு வேலைக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் 8 மணிலேருந்து 5 மணி மட்டும்னு சொன்னால் அது மாறாது. எப்போயுமே அப்படி தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் ஓவர் டைம் செய்ய வேண்டி வரும். ஆனால் இப்போ மனுஷன் உடம்பில் வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ரைட் காலக்கடன்னு சொன்னால் ரைட் அதை காலமே நாங்கள் விடிய முதல் போயிட்டு வந்துடுவோம். எங்கேயாவது ஒரு வேளை எங்களோட சாப்பாடையாச்சும் குழப்படி செஞ்சு இடையில போக வேண்டிய தேவை வந்தால் இருட்டாக மட்டும் பார்த்து கொண்டு கேளுமோ இல்லை அதேனா. அப்போ என்ன செய்கிறது? அந்த நேரம் போய் ஆட்டையும் வீட்டை வைக்கிறது என்ன தண்ணியா பண்ணியா இல்லை போய் நார்மலாக இப்போ நான் கூட இருக்கிறேன். சரி, உங்களை நான் இப்படி கேட்கக்குள்ள நான் என்னையும் முறைக்கு கேட்கத்தானே வேணும். இப்போ நான் கூட இருக்கிறேன். எங்கள்கிட்ட விட்டு எங்கள்கிட்ட சௌரங்கள் இருக்க கூட எனக்கு ஒரு அவசரத்துக்கு வந்துட்டு வயிற்றுக்கு செஞ்சால் நான் போக மாட்டேன். ஏன்னா லைட்டாக வைக்கப்படுவேன்டா ஆக்கள் இருந்தால் கூட எங்கள்கிட்ட விட்டு டாய்லெட் இருந்தால் கூட நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு ஃபீலிங்கில் இருந்து நான் இப்போ நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டேன். நான் சொல்கிறேன் வந்து இப்போ அப்படி இருக்கேக்குள்ள இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு டாய்லெட் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இது ஒரு பெரிய இஷ்யூ உண்டு. இந்த சின்னங்கள் வந்து திடீரெண்டு வந்துட்டு நான் போகிறேன்னு சொன்னால் என்ன செய்கிறது? வீட்டு வளவுக்குள்ளே டாய்லெட்டு ஜிஎஸ்ன்னு தண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் கிடைக்கலாம் போயிட்டு லெட்டரெல்லாம் கொடுத்துறாங்க ஒன்றும் முடியுது. இப்போ ஜிஎஸ் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இப்போ வேறு இடத்த அனுப்பி தான் எங்களை திருப்பினேன். இப்போ எங்கள்லாம் கூட செய்து கொண்டு போகலாம். அது அப்படி இல்லை தானே. நீங்கள் மறையிற காரணம் என்ன? உங்களை வடிவாக காட்டியாச்சு, இனி நீங்கள் மறைய தேவையில்லை. நான் எதிர்பார்க்குறது வந்து இப்போ நீங்கள் முன் வந்து கதைக்கணும் மக்கள் என்றால். இப்போ இயேசுநாதர் சொல்கிறார் வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ன. ஸோ அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கதை காட்டினா தெரியுமா உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி தெரியாது என்ன. அதுக்காண்டி நீங்கள் ஒளிகிறது நான் பிள்ளைன்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறேன் உங்களை காட்டியாச்சு நீங்கள் ஒளிய தேவையில்லை. அண்ட் வந்துட்டு இப்போ நான் மற்றவங்களை மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் கதைச்சி பேசி பழகி நான் என்னுடைய ஒரு அன்பை வெளிப்படுத்தி நான் அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை வந்து நான் செய்வேன். சரிதானே? அப்போ இந்த இடத்துல உண்மையிலேயே நான் அன்னைட்டையுமே ஒரு
பெரிய ஒரு பண்பை பார்க்குறேன். அதுக்காண்டி இப்போ நீங்கள் கை கட்டி கொண்டு இதில் நிற்கிறீங்கன்றக்காண்டி நான் உங்களை நல்லவன்னு சொல்ல போகிறேன் இல்லை. நானுமே அப்படித்தானாக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ சில பேர் வந்து நடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு முன்னுக்கு ஒரு விதமாகவும் வெளியில் ஒரு விதமாகவும் இருப்பினோம். ஆனால் அண்ணன் அப்படி இல்லைன்னு நான் நம்புகிறேன். இல்லையா? அப்படி இல்லையாண்ணே. அப்படி நான் இருந்திருந்தா விசாரித்தேன். ஐயோ அவனை பற்றி கேட்க ஒன்று சொல்லிச்சேன் சொன்னான். இல்லை சும்மா இல்லை உண்மை தான் சொன்னேன். அப்போ ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அப்போ கேட்க சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சதான் தம்பி சொல்கிறக்கண்டு. அப்போ நான் ஏன் அங்கே இந்தியாவில் தாங்க வாரையில் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் மட்டும் இடம் போக மாட்டீங்களா என்ன? சரி. அப்போ உண்மையிலேயே இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன தான் 1000 ரூபா உழைச்சாலும் மாட்டில் பால் கறந்து விற்றாலும் ஒரு சரியான ஒரு வரமக்கோட்டுக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா என்ன? இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கூட சிலவில் இல்லை வீடியோ பார்க்குறவங்க கூட நினைப்பாங்களே இவ்வளோ ஃப்ரீ ஆம்பளை முழுசாக இருக்கிற வச்சு பார்க்கலாம் தானே சொன்னால் அண்ணன் இந்த ஹால் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. இப்போ அந்த கண்ணுபட போகுது படம் பார்த்தீங்களா நீங்கள்? அண்ணே பார்த்தீங்களா? தெரியலண்ணே. கண்ணுபட போகுது படம் பார்க்கலையா? அதில் வந்து என்ன செய்வான்னு சொன்னால் ஒருதன் பொஞ்சாயை வந்துட்டு கிளச்சி கொண்டு வருவான். அவள் வந்துட்டு 10 மாத பிள்ளைத்தாச்சி நினைக்கிறேன் சரியா, பெட்டை கிளச்சி கொண்டு வருவான். அப்போ எங்கட கேப்டன் விஜயாந்த் இருக்கார்லோ என்ன செய்வாருன்னு சொன்னால், முள்ளால் எடுக்கணும். அப்போ வந்துட்டு அந்த ஒரு ப்ரெக்னெண்ட்டை வந்துட்டு நீ வெட்ட வார அவள் எவ்வளோ வேதனைப்படுவாள்ன்றதை வந்து நீ புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி போட்டு டக்குன்னு ஒரு கல் ஒன்று எடுத்து அவற்றை வயிற்றில் வந்துட்டு கட்டி விடுவார். என்னண்டு இந்த கல்லை நீ தூக்கி கொண்டு ஒரு 10 ரவுண்ட் அடித்து போட்டு வந்து அவளுக்கு வெட்டேன்னு சொல்லி. அப்போ அவருக்கு வந்துட்டு 3 ரவுண்ட் அடிக்கவே அவருக்கு வந்துட்டு களைச்சிது மேன் சொன்னால் ஏலாது. அதே மாதிரி இப்போ நார்மலாக வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு சில கஷ்டங்கள் தெரியாதுன்னு. இப்போ நார்மலாக இப்போ உங்களோட கால் வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொல்லலாம். இப்போ என்னால் இப்படி நிற்க சொன்னால் நான் ஒரு 2 நிமிஷத்தில் விழுந்துருவேன் நான். விளாங்குதான். அப்போ உண்மையாக என்னால் இப்படி வச்சு கூட இப்போ பார்க்கலாம் கிடக்கேன். நீங்கள் சொன்னால் நான் இந்த வேலையிலேயே போய் இந்த காலையில் ஒரு இது இங்கே வேற என்ன காலை பற்றி ஹாட்டாவில் எல்லாம் வெடிச்சு போச்சேன். வேலையோட போய் சரி. மற்ற இப்போ எங்கள்லேயும் ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சில இடங்களுக்கு போய்க்குள்ளே வந்து இப்போ ஒரு சில பேர்ட்ட முகங்கள் அவைன்ற கதை பேச்சுகளை வச்சு நான் வந்து இடையில போய்க்குள்ளே ஒரு சில சந்தேகங்கள் உருவாகும். அதால் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறது உதவி கிடைச்சா தருவோம்ண்டு ஃபைனலாக காய்ச்சி கொண்டு இல்லை அது காட்டல ஒன்றும் இல்லை. இப்போ அதால் வந்து நான் ஃபைனலாக காய்ச்சின்னு போய்க்குள்ள இடையில வந்து ஆக்கள் கொஞ்சம் குழப்படிமே தெரிஞ்சேன். நான் ஃபைனலாக சொல்லியே முடிச்சுடுவேன் வந்து என்னென்று இது கொஞ்சம் கஷ்டம் போல தான் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு வாக்குத்தாரேன் சரி தானே. எப்படி என்ன கஷ்டப்பட்டேன்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு டாய்லெட் ஒன்று நான் கட்டித்தரேன் ஷுவராக சரி தானே. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நான் வந்து அதுக்காண்டி ஜிஎஸ்ஐயோ அரசாங்கத்தையோ இல்லாட்டி அமைச்சர் மாதிரியோ நாங்கள் குறை சொல்கிறேன் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஏன்னா என்னென்னு சொன்னாலும் எனக்கு வந்து ஜிஎஸ் வந்து மேலே வேறு இடத்துலேயும் இந்த வந்து கதைச்சி லெட்டர் வாங்கி வேறு ஒரு கம்பெனியிலே கதைச்சி எனக்கு லெட்டர் கொடுத்தோம். அவன் வந்து பார்த்தோம் அவன் எஸ்டிமேட்டு கூட வருதுன்றதால செய்து வரையெல்லாம் போயிட்டு இல்லை. இப்போ என்னண்டா தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியுமான்னு சொல்லுவாங்கக்கா. இப்போ அதேமாதிரி என்ன ஜிஎஸ்ஆர் இருக்கலாம் வேறாக இருந்தாலும் அவையிலும் வந்து ஒரு ஆக்களுக்கு கீழே இல்லை அவையில் செய்யணும். அப்போ அவை வந்து நீ அந்த லெட்டரை கொடுத்து உங்களை பற்றி விளங்கப்படுத்தி வேறு கொஞ்சம் சொன்னாங்க சில உலக கிடைக்காமலும் விடலாம். இப்போ அரசாங்கம் இருக்கிற அரசுக்குள்ளே சரி தானே. ஆனால் இப்போ நாங்களுமே அப்படித்தான். எங்களுக்கு வந்து இப்போ நான் எந்த காசில் செஞ்சு தரேன்னு சொல்லி இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. எப்படி தெரியுமா, இப்போ உங்களோட பிரச்சனையை பார்க்கக்குள்ள இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய உணர்வுகள் இருக்குத்தானே. இப்போ நார்மலாக எங்களோட வீடியோ ஒரு 20,000-30,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்க்குற ஒரு ஆள் 2 பேர் இருந்தாலும் உங்களோட நிலைமையிலேருந்து சில விஷயங்களை யோசிப்பாங்க. இப்போ யோசிக்கக்குள்ள ஓகே அண்ணன் இந்த காலை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட இந்த வீட்டை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளை பார்த்தா வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு டாய்லெட் இல்லாமல் உண்மையிலே வந்து ஒரு மனுஷனுக்கு சாப்பிட இல்லாட்டிலும் அந்த அடிப்படை தேவைன்னு சொல்கிறோம். இந்த டாய்லெட்டுகள் கட்டாயம் வேணும். ஏன்னா அப்போ அதுகள் எல்லாம் இருந்தால் தான் இந்த பிள்ளைகள்கிட்ட மனநிலைமை வந்து ஒரு நேரத்தில் எப்படி வரும்னு சொன்னால் சரியாக வரும். வெளியில் வரும் ஓகே இஞ்சலும். ஸோ அந்த மாதிரி இப்போ பிள்ளைகளும் வந்துட்டு பிள்ளைகளும் வந்து வளர்ந்து கொண்டு வரைக்குள்ள அவையில் வந்து என்ன சொல்லுவாங்க பிரச்சனை.
இப்போ நாங்கள் வளர்ந்த நாங்கள் என்ன செய்வோம், என்னதான் கஷ்டம் துன்பமாக இருந்தாலும் ஓரளவு சமாளித்து போவோம் இல்லோ. ஆனால் சின்ன ஆக்களுக்கு வந்து ஒன்றும் விளங்காதானே, ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் கொள்ளணும்லாம் யோசிக்க மாட்டேன். அப்போ பசிச்சா சாப்பாடு தேவைன்னு சொன்னால் என்ன செய்வோம், அழ பார்ப்பினோம், என்ன அழுவினோம், அழுது அப்படியும் அப்பா அம்மா சாப்பாடு தருவினோம். ஆனால் அப்பா அம்மா தான் தெரியும் அதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம். ரைட். அதே மாதிரி இப்போ டாய்லெட் இல்லைன்ற வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. அப்போ அது வந்து உண்மையிலே இப்போ நீங்கள் பழக்கி எடுத்தாலும் இப்போ ஸ்கூலுக்கு போய்க்குள்ளேலாம் வந்து இப்போ ஸ்கூலில் வந்துட்டு பலதரப்பட்ட பிள்ளைகள் வருவாங்க தானே, வரைக்குள்ளே வந்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு கதையில் கதைக்குங்கள் தானே என்னென்று. இப்போ அங்கே வந்து மோட்டரை போட்டுனது, அங்கே ஸ்விம்மிங் பூலு போனாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிக்குள்ளே வந்துட்டு எங்கள்கிட்ட விட்டு வந்துட்டு ரெண்டு தான் ஹோம்ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்லாம் சொல்லி கதைக்குள்ளே அவைக்கு வந்து மனசு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து காணிக்கில் போகிறோமே அப்படின்ற மாதிரி என்ன. அப்போ அதுகளை நாங்கள் இல்லாமல் செஞ்சோம்னு சொன்னால் தான் அவை வந்துட்டு சீரான மனநிலைமையில் வளர்ந்து வரைக்குள்ளே அவை நாளைக்கு ஒரு நல்ல பெரியாக்களை வந்துட்டு உங்களுக்கு அதால் பிரியோசனம் கிடைக்கும். சரியா? அப்போ அதால் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு டாய்லெட் வந்து செஞ்சு தரோம். சேம் டைம் வந்து உங்களோட வாழ்வாரத்துக்கு நாங்கள் ஒரு மாடு ஒன்று பார்ப்போம். உங்களோட மாடு எவ்வளோ போகுதுன்னு? மாடு நல்ல பால் மாடு 2.5-3 கிட்ட போகுது. 2.5-3 லட்சம் போகுது. அப்போ அதுக்குமே ஒரு பெரிய கொஸ்ட் ஒன்று முடிய போகுது. நாங்கள் நம்புகிறோம். இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்துட்டு உங்களை பார்க்க வரைக்குள்ள நிற்கிற மாட்டுக்குமே எனக்கு ஒரு கொட்டில் இல்லை இப்போ எங்கே வெளியெலாம் காட்டுறீங்க இந்த மாதிரி மழைக்கு கண்டு தாஜியாண்டும் இந்த கொட்டு இல்லாமல் மழைக்கெல்லாம் நின்ற இவ்வளோ காலம். அப்போ உங்களோட சேர்ந்து மாடும் கஷ்டப்பட்டுருக்கு. சரியா கஷ்டம் உண்மையில அதை விட அதுதான் எனக்கு உண்மையில விழா தூரத்து கஷ்டத்தை கஷ்டப்பட்டாலும் இந்த இதை நீக்கினதான் இது வரைக்கும். அதுதான் அதுக்கு ஒரு கொட்டில் போட்டு கூட விடையில. மற்றது வந்து இப்போ மனுஷரை கூட கவனிக்காலும் பரவாயில்ல, வாயில்லா ஜீவனெல்லாம் கட்டாயம் கவனிக்கணும். அதுக்கு ஒரு கஷ்டமெண்டா சொல்லுங்களோ இல்லைன்னு அதில் கட்டாயம் கவனிக்கணும். அதை விட இது வந்துட்டு உங்களோட உழைப்பாக இருக்கிறதாலையும் கட்டாயம் மாட்டுக்கு ஒரு கொட்டிலும் வேணும். அப்போ நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு உங்களோட மனநிலைமையில் இருந்து உங்களை புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி தானே? சேம் டைம் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ண பிறகு ஐயோ தம்பி இவைகளுக்கு என்ன உதவி செய்ய போனீங்க, இவைகளுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குது அப்படின்னு மாதிரி யாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நான் இன்று வரைக்கும் மேலே ஒரு ஆட்டையும் போயில ஒரு இந்த இவ்வளோ காலமாக உழைச்சி இந்த கையால் உழைச்சி தான் நான் இந்த 11 வருஷமாக சாப்பாடு அந்நிய பிள்ளைகளை எல்லாரையும் பார்த்துவேன். இப்போ நார்மலாக இந்த மாடு கூட ஒரு ஆள் வாங்கி தந்தேன். அவர் வாங்கி தந்தேன். அவர்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டுனான், என் கஷ்டத்துக்கு மத்தியில் கேட்டுனான் இந்த மாடு வாங்கி தந்து. நீங்கள் என்ன விலைக்கு மாடு வாங்கி தந்தது? அது வந்து எனக்கு 1.10 வாங்கி தந்தது. அவரை எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் வந்து இந்த ஒரு அக்கா தான் ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி வாங்கி தந்தது. அப்போ அவர் கேட்டு நான் இப்படி கஷ்டப்பட்டு அவர் சொன்னார் ஒருக்கா அந்த செய்தால் நாங்கள் அப்புறம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ பிறகு எனக்கு அது உதவி செய்த போயிட்டு அப்போ அதோட அவரோட நான் ஒரு டைம் போயில. மற்ற வந்து இப்போ அவர் சொன்னதுக்காண்டி அவரோடையும் நாங்கள் கோவிக்கக்கூடாது. என்னண்டா எங்களோட சனத்துட்டு உள்ள ஒரு தன்மை தெரியுமா? ஆமாம். நான் ஒரு உதவியை நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அதை குறித்து நாங்கள் நன்றி சொல்லணும். இல்லைங்க, நாங்கள் நன்றி சொல்ல தான் எங்களுக்கு இன்னும் உதவிகள் நிறைய கிடைச்சி நாங்கள் நல்லா வருவோம். ஆனால் அந்த கிடைச்சதுக்கு உதவிக்கு நன்றி சொல்லாமல் கிடைக்காத பல விஷயங்களை குறித்து குறை சொல்கிறது. இப்போ எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு ஆக்களுக்கு வந்துட்டு 20 லட்சம் ரூபா செலவழிச்சு ஒருவேளை ஒரு 50,000 ரூபாய்க்கு அந்த வயரிங்கை நாங்கள் செஞ்சு கொடுக்க விட்டோம்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு போட்டு அவங்கள இங்கே வந்தாங்க, வீடை கட்டி தந்தாங்க, வயரிங் செய்யலைன்னு சொல்லி அதை குறையா சொல்கிறோம். அப்படியான ஆக்கள் தான் வந்துட்டு கூட. அதால் அந்த அண்ணாவில் நாங்கள் அந்த அண்ணாவுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும். அவர் வாங்கி தந்த மாட்டாலாம் இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கு சொன்னது. அண்ணன் இந்த மாடை விற்று கனவே விற்று போடணும். ஆனால் எந்த பிரச்சனை எனக்கு வந்து 2 வருஷம் 2ஆம் தரம் கண்டு போட்டுது. நான் அதை வச்சு தான் இவ்வளோ தூரம் இந்த இதை பார்க்குறேன். பார்த்தேன் அந்த 2ஆம் தரம் மண்டிக்குள்ள இப்போ முதல் கண்டங்க முதல் கண்டும் தாயோட நிற்கிதாங்க. அது அப்போ இப்போ 2 கண்டும் ஒரு தாய் மாடு நிற்குதுன்னு. ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு மாடு இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அண்ணா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு தானே, அக்கா வந்து அண்ணாக்கு என்ன வகையில் சப்போர்ட் பண்ணுறீங்க? பாலெல்லாம் கறந்து கொடுப்பீங்களா? கறக்க தெரியாது. அண்ணாவுக்கு தெரியுமோ? இல்லை இப்போ தெரியுமா? தெரியும் முதல் தெரியுமோ? முதல்ல தெரியுமோ? பழையத்தானே வந்தீங்க. அப்போ நீங்கள் அது அக்காவுக்கு ஒரு கப்பலை கரை பண்ணல இவா இழுக்க மாட்டேன். நான் இப்போ நான் தெரியும் தச்சு ஒரு வேலையில் வெளியில் போனால் இவா காலமாக போயிடுவேன். இவா தான் இனி பார்த்து இது மேசல் வச்சு விட்டு கட்டி செய்கிறோம். அதுக்கிட்ட நம்ம 2 மணிக்கு இடையில வந்துதான் 2 வந்துதான் இந்த பால் எடுத்துக்கொண்டு திருப்பி அச்சு வெளியே போகிறோம். சரி, அப்போ இல்லை நான் ஏன் சொன்னேன் இப்போ அண்ணாக்கு வந்து இல்லாத அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாருண்டே கொள்ள. இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அண்ணாக்கு அவ்வளோ சப்போர்ட்டுகள் செய்யணுமே. நான் மாட்டில் பால் கறக்குறன்ற அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. சரி, அவ்வளோ காலாலையும் மாட்டிக்கும் மாடேன்னு
அடித்து அடியும் வாங்க வேண்டி வரும். மற்ற என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக நீங்கள் 1000 ரூபா உழைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவும் கூட சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உள்ள சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இப்போ திடீரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு தேவை வந்தால் இல்லாட்டி ஒரு நிகழ்வுகள் கொடுப்பெடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதோ ஒரு வகையில் இந்த கஷ்டத்தை நாங்கள் விட்டு கொடுக்குறீங்க. என்னென்ன அந்த ஏதோ ஒரு வகையை சொல்லுங்க. பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட மாட்டோம், மனம் தாக்கப்பட ஏதோ அங்கேயோ என்ன பிரச்சனைன்னு சொன்னான்னு இப்போ வந்து எனக்கு வந்து நான் இப்போ இப்படி எந்த கஷ்டம் நான் ஒரு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். நான் வந்து கல்யாணம் செய்தும் எந்த பிள்ளைகளுக்கு கடவுள் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதால் நான் வந்து என்ன வேலை கேட்டாலும் ஒரு கஷ்டம்ன்ற வேலையாக இருந்தாலும் நான் கேட்டாலும் அந்த வேலைக்கு போகிறது காரணம் என்ன பிரச்சனைன்னா இந்த பிள்ளைகள் நாளைக்கு மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் கவலைப்படக்கூடாது. என்ன அப்பா இப்படி இருந்து எனக்கு செய்து இறையிலேன்னு கவலைப்படக்கூடாது. அப்படியே எல்லாமே இப்போ இன்று வரைக்கும் என்ன வேலையாக இருந்தாலும் நான் கேட்ட உடனே இருந்தாலும் கொண்டு போயிடுவேன். போகிறது காரணம் இந்த பிள்ளைகள படிப்பு பிள்ளைகளை கொண்டு சமாளிக்கணும். ஒரு நேரம் சாப்பாடாவது அடுத்த வீட்டை கையேந்தாமல் எந்த பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டிய ஒரு இது எனக்கு. அதுக்காக தான் இவ்வளோ காலமாக இந்த பிள்ளைகளை நான் கொண்டு நடத்துகிறேன். இப்போவும் இன்றைக்கும் 1500 ரூபா டியூஷன் காசு கொடுக்கணும். அப்போ நான் இப்போ வேலைக்கு போய் வந்தேன். இப்போ காசு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். என்ன வேலை போனீங்க? நான் ஒரு சின்ன ஒரு தோட்ட வேலையை கொண்டு போகணும். நான் வேறு ஆக்களோட போய் தான் இப்போ காசு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். தோட்ட வேலை போய் என்ன செஞ்சீங்க? அது தோட்ட வேலை என்ன வச்சுன்னா அந்த பொயிலைக்கு மண் அணைக்கிற பொயிலை பாத்தி எடுப்பினா நான் மண் அணைச்சி செய்து கொடுக்குறது. அப்போ அதுக்கு எனக்கு அந்த காசாக தான் இப்போ டியூஷன் காசுன்னு கொடுத்து விடப்போகிறேன். டியூஷன் காசை கொடுத்து வைப்பீங்க. உண்மையிலே வந்துட்டு அன்னையோட கதைச்சதுலேயும் எனக்கு நிறைய சந்தோஷம். மற்ற உண்மையிலே நாங்களும் செய்யக்கூடிய உதவிகள் வந்து நல்ல மாதிரி பயன்படணும்ன்றால் எங்களோட விருப்பம். இப்போ சில பேருக்கு வந்துட்டு மாட்டை வாங்கி கொடுக்கக்குள்ள சில பேர் அதை கொஞ்சம் வித்தும் போடுவாங்க. அந்த மாதிரிக்கு இல்லாமல் அதன் மூலமாக நல்ல மாதிரி பயன்படணும். ஏன்னா பயன்பெற்று அதை பயன்படுத்தி வடிவாக உழைச்சி கொஞ்சம் எனக்கு இப்போ என்னென்னு சொன்னால் இதை விட்டு நான் இன்னும் நல்லா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என்னோட இந்த முதல் இல்லாத காரணம் நான் இந்த மாட்டை வச்சு உழைச்சி வரணும் காரணத்தால் அதான் இப்போவும் இந்த மாட்டால் இன்றைக்கு ஒரு மாடு 2 மாடு ஆகிட்டு அப்படி நான் வளர்த்து ஆளாகி ஒரு ஆக்கணும்னா நான் என்னட்ட இவ்வளோ வேலைகளை கூலி வேலையை செய்தும் அந்த மாட்டுக்கு ஒரு கொட்டில் போட்டு செய்யக்கூடிய வசதியும் ஒன்றுமே சின்ன செய்யலாம். நார்மலான மாட்டுக்கு ஒரு கொட்டில் போகிறோன்னா எவ்வளோ முடியும்? மாட்டுக்குன்னு இவ்வளோண்டு என்ன இவ்வளோ தெரியலை. ஆனால் சாதாரணமாக உங்களோட கணக்கின்படி எவ்வளோ எந்த போடலாம்? ஒரு 50,000 போடலாம். 50,000 போடலாம். அதே என்ன மாட்டு கொட்டில் சீட்டுகள் விலைகள் அதுகள் இந்த மாதிரி வரியல் 1 லட்சம் ரூபா அனுப்பலாம். அந்த என்ன நம்மளை 4 தூணை போட்டு அங்கே கோபிசம் அடித்து சீட்டு ஏற்றினேன் 1 லட்சம் ரூபா ஆனுமே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்கே போனாலும் இப்போ 2வது கட்டமாக தான் அவங்க கேட்குற விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு அப்படி போட்டோ அப்புறம் எடுத்து அனுப்புங்க. அப்படி ஏனென்றால் முதல் கட்டமாக நாங்கள் ஒரு உதவி கொடுக்குறோம். நாங்கள் பிறகு தான் அந்த அவை கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் சரி தானே? இப்போ நான் உங்களை பார்க்க வந்த மாதிரிக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று செய்வோம். அதை வச்சு நீங்கள் அது உங்களுக்கு சின்ன கடன்கள் இருக்குது. நான் டைம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ கடன் இருக்குது? கடன் வந்து இதுக்கு கடையில் காசு கடை காசு எல்லாம் எவ்வளோ கொடுக்கணும்? கடைக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டேன்னு ஒரு 5,000 மட்டும் இருக்குது. 5,000 மட்டும் கொடுக்க இருக்குது. வேறு சொல்லுங்கள் வேறு மற்ற வேறு நான் வேலைக்கு போகிறபடியாக பெருசாக கடை வாங்க அண்டாண்டு உழைச்சி கொண்டு வந்து அண்டு சாப்பிட்றது. என்ன பிரச்சனை சொன்னால் கடன் வாங்கலாம். வாங்கினாலும் நாளைக்கு என்ன இல்லாத நேரம் வேலை இல்லாத நேரம் வந்து வீட்டு வாசல் நின்று கேட்கல. அது ஒரு இது என்ன இவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கலாமோன்னு சில பேர் யோசிப்பினோம். இவரை இல்லாதவர் இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு 5,000 ரூபாயை கொடுத்துட்டு இவர்கிட்ட என்னென்ன வாங்குறேன்னு சில பேர் யோசிப்பினோம். இப்போ என்ன வச்சு அந்த இதுக்காக நான் சில நேரம் போகிறேன். கேட்டு போய்க்கலோன்னு தந்து வாங்கலான்னு எனக்கு முன்னால் சொன்னால் அது எனக்கு ஒரு கவலை. அப்போ அந்த கவலைக்காக நான் போகல கேட்டும் எந்த மேலே என்னால் எவ்வளோ தூரம் வேலை செய்யக்கூடிய முடியுமோ அவ்வளோ தூரம் நான் இந்த பிள்ளைகளை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு மாதிரி. சரி, இப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காசு வரேன். நீங்கள் அதில் வந்துட்டு அந்த சின்ன கடனை கொடுத்து போட்டு அதை நீங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படியே அதில் வர மிச்சத்தை நீங்கள் வச்சுருங்க. நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு ட்ரை ஒன்று போடுவோம். இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு சுவரா டாய்லெட் கட்டி தருவேன். நினைக்கிறேன் வந்து டாய்லெட்டுக்கு இப்போ 260 3 கிட்ட வேணும். சரி தானே? அது எவ்வளோ முடிஞ்சாலும் பரவாயில்ல. நான் நேரடியாக காய்ச்சி டாய்லெட்டை கட்டித்தரேன். சரி தான்? நீங்கள் நிம்மதியாக வீட்டோடையே வந்துட்டு அதை யூஸ் தண்ணி எந்த நபலாங்க நான் அவ்வளோ பார்க்க தெரியும் தானே. அப்போ அதை நான் கட்டாயம் செஞ்சு தரேன். மற்ற மாட்டு விஷயத்தையும் நாங்களோட பார்ப்போம் யாரோடையும் கதைச்சி. சரி தானே? பாருங்க, இப்போ இதில் ஒரு அக்கா ஒரு அனுப்பின காசு ஒன்று இருக்குது. நான் அக்காவுக்கு ஒரு கால் பண்ணி கேட்போம். அக்கா அது ஒரு வேறு ஆக்களுக்கு கொடுக்க சொன்னவா. அது கொஞ்சம் ஹலோ
ஓமாக்கா பிஸியோ? ஓகே, என்னென்றால் இன்றைக்கி நான் வந்து அச்சுவேலிக்குள்ள ஒரு குடும்பம் ஒன்று பார்க்க வந்தேன் நான். அப்போ அவங்கள்ட இப்போ இருந்து கதைச்சி கொண்டு இருக்கிறேன். உண்மையிலேயே நல்ல ஒரு நேர்மையான குடும்பம், கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை பார்க்குறேன். அன்றைக்கி அந்த அச்சுவேலி வீடியோவில் நான் அந்த டொய்லெட்டை காட்டி போட்டு வரைக்குள்ளே என்னை மறைச்சி கதைச்சி நினைக்கிறேன் அந்த அண்ணா வந்து இந்த காலையில் அதுன்னு சொல்லி. யா நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்புறம் கதைக்கிறேன் நான். ஓகே 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 சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியான இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சுருப்பாங்க தானே. அப்போ அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் மக்கள் சரி தானே. இப்போ அவையில் வந்து நாங்கள் சொன்னால் கேட்பினோம். இப்போ இவை வந்து இப்போ இந்த அக்கா கடிச்சு கால் பண்ணி கதைக்குள்ளே யார் ஆக்கள் என்னென்றெல்லாம் அவள் விசாரிக்கலைன்னு சொன்னால் அவள் நம்புகிறா 100 வந்து நான் சரியாக செய்வேன், சரியான ஆக்களுக்கு தான் அதை கொடுப்பேன்னு சொல்லி சரி தானே. அக்னி இந்த பர்சன் எனக்கு என்ன சொன்னால் இந்த இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த கூடிய வாழ்வாதாரத்தை தான் எனக்கு கொஞ்சம் பார்த்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து போகிற நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் எப்படி செய்கிறேன்னு போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ டொய்லெட்டை விட்டுட்டு வாழ்வாதாரத்தை பார்ப்போம். இல்லை டொய்லெட்டு தந்தாலும் அதையும் வச்சுப்பா. இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இப்போ எப்படி இப்போ எனக்கு அந்த சில பேர் இப்படி கதைக்கிறதுல ஒரு சின்ன கோபம் மாறேன்னுண்டா. அன்றைக்கு வந்துட்டு ஒரு வீட்டை பேர் கேட்டேன். அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு வயரிங் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்ற அவள் சொன்னான். எங்களுக்கு பெருசாக வேணாம். அப்போது 2 அறைக்கும் ஒவ்வொரு வெல்ப்பு, பிராந்தைக்கு ஒரு வெல்ப்பு, குசினிக்கு ஒரு வெல்ப்பு, வெளியில் ஒரு 2-3 வெல்ப்பு போட்டுனா காணுமெண்டா. அதை விட அப்புறம் என்னென்ன வயரிங் அதானே வயரிங் என்ன. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது டொய்லெட்டு கட்டித்தரோம்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இனி வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாங்கள் மாட்டுக்கும் ட்ரை பண்ணுவோம் சரி தானே. இப்போ நீங்கள் சொல்லணுமெண்டு இல்லை, கட்டாயம் எனக்குமே விளங்கும் சரி தானே. இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததே அவர் மாடுதான். நாங்கள் நினைக்கல டொய்லெட் கட்டி தெரிவி நம்ம என்ன வேணும் கூட கையிலான்னு பார்க்க வேண்டிய என்னென்றால் இப்போ இப்படி ஒன்று இருக்குது. நான் இப்போ இன்னும் ஒரு மாட்டை வாங்கி தரைக்குள்ளே இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மாட்டை வச்சு நீங்கள் உழைச்சி வாழ்கிறீங்க 2க்குள்ளே. இன்னொரு மாட்டை வாங்கி தந்தனா இருந்தால் அந்த மாட்டால் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மிஞ்சும். உதாரணமாக 1000 ரூபா இப்போ உழைக்கிறீங்கன்னா அந்த மாட்டாலையும் ஒரு 1000 ரூபா வருதுன்னு சொன்னால் அதில் ஒரு 500 ரூபாண்டா நீங்கள் மிச்சப்பிடிக்கலாம். மிச்சப்பிடிச்சா ஒரு மாதத்துக்கு 15000 மிச்சப்பிடிச்சா உங்களுக்கு இந்த டொய்லெட்டை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் சேமிக்க வேண்டி வரும். அந்த 2 வருஷமும் நீங்கள் டொய்லெட்டுக்காண்டி படுற கஷ்டம் இருக்குதுல்ல, அது வந்துட்டு இந்த மாட்டையன்ட்ட வாங்கினோன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கணும் சரி தானே. அதால் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அடிப்படை தேவையை பார்ப்போம். பார்த்து கொண்டு கேட்குள்ள பெருமளவில் சேமிப்பு இல்லாட்டிலும் இந்த தேவைகள் முடிஞ்சாலே ஓகேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாமல். அதால் நாங்கள் முதல்ல டொய்லெட்டில் வேலை பார்ப்போம் சரி. நான் இன்றைக்கே இந்த வீடியோ போட்டு நான் ஆக்களோட கதைச்சி போட்டு நான் டொய்லெட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் அனுப்புகிறேன். அந்த கிடங்கு வந்துட்டு வெட்டுறதுக்கு ஆக்கள் இருக்குது அவங்கள்ட்ட. நீங்கள் அதை செய்வீங்க பொறுப்புண்டே. ஏன்டா ஆல்ரெடி நாங்கள் உங்களை வெட்டி 75,000 ரூபா கேட்டு அந்த கிடங்கு வெட்டுறதுக்கு வேறு இடத்துல அச்சுவேலில் இருக்கிற மக்கள் 2-3 பேரை கேட்டுட்டு அவருக்கு கேட்டுட்டு என்னமேன்னு சொல்லுங்க உங்களுக்கு, அதை நாங்கள் செய்வோம். அப்போ இன்றைக்கு அன்னைக்கு எதுவும் காசு தேவைகள் இருக்குதோ இப்போ எதுவும் அவசரமா? அவசரம் இல்லை, காசு தந்தா போனான்னு சொல்ல போகிறது யாரும் இல்லை. இப்போ நாங்கள் கூட ரோட்டில் போய் குளோர் சம்பாரிச்சு தமிழ் வீடியோலாம் பார்க்குறேன், சின்ன ஒரு கிஃப்ட் அதை இதை வச்சுருங்கன்னு சொல்லி தந்தா நான் அதை வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை. முதல் சொல்லுவேன் என்ன தேவை இல்லையான்ட்டு. அதுக்கு பிறகு அவரை விரும்பி தலைக்காத நான் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை சரி தானே. அதே மாதிரி வந்துட்டு இப்போ உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருக்குதா இப்போ தற்சமயம்? நான் என்ன இந்த கடைக்கு தான் கொஞ்சம் சாமான் வாங்கின காசு கொடுக்கணும். காசு கொடுக்க வேண்ட டியூஷன் பிரச்சனை, டியூஷன் இப்போ அதுக்கு வேலைக்கு போயிட்டு தான் வந்து காசு வச்சுக்கிறேன். இப்போ என்னண்டா இப்போ மற்ற ஆட்களுக்கு நாங்கள் சில இடங்களில் செய்கிற மாதிரி உங்களோட பிள்ளைகள்கிட்ட டியூஷன் காசை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு அசிங்கமாக போடும். ஏனண்டா அது 1500 ரூபா காசு தானே, அது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கொள்வீங்க. இப்போ உங்களுக்கான அதாவது வந்துட்டு இப்போ மீன் பிடிக்கிறவனுக்கு வந்தோன்னா மீனை வாங்கி கொடுக்காம விலையை வாங்கி கொடுத்தோம்னா அவன் அந்த விலையை வச்சு மீன் பிடிச்சி தான் தண்டை பிள்ளைப்ப பார்ப்பான் சரி தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் சரியோ. அப்போ இதில் உங்களுக்கு எவ்வளவு கடன் சொன்னீங்க? அங்கே கடையில் 5000 நிற்குது கடன். அப்போ பிள்ளைங்க டியூஷன் காசுண்டா இருந்தாங்க. அப்போ இதில் 10,000 காணுமா உங்களுக்கு? என்ன டியூஷன் காசுன்னு இல்லை தம்பி. இப்போ விளையாடி நாங்கள் தான் எங்கள் அப்படியும் கொடுக்கோம். இதே கொடுக்கறது தான் இருந்தாங்க.
அதான் கேட்குறேன். இப்போ இது உங்களுக்கு காணுமோ இல்லாட்டி வேறு தேவையில் இருக்குது. இப்போ என்னென்னா எங்களுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் செய்ய இருக்குது. இப்போ 3 லட்சம் ரூபா வரும் டொய்லெட் செய்கிறதுக்கு சரிதானே. மற்ற வந்துட்டு மாடு வாங்க இருக்குது. மாடு வந்து நான் ஷுவராக சொல்லலை, பட் வந்து ட்ரை பண்ணுவோம் சரிதானே. கட்டாயம் உண்மையிலே மாடு கட்டாயம் தேவை. உங்களுக்கு வாழ்வாதாரம் தேவை, டொய்லெட்டும் தேவை, ரெண்டுமே கட்டாயமான இது. ஆனால் டொய்லெட்டை நான் ஷுவர் பண்ணுறேன், மாட்டையும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் சரிதானே. ஓகே, அப்போ இதில் உங்களுக்கு 10,000 ரூபா காணுமா இல்லாட்டி இன்னும் எதுவும் வேணுமென்னா தயங்காம கேளுங்க, ஒட்டு சிக்கல் இல்லை. வேலைக்கு போய் வந்தால் இந்த சிலவும் அப்படி தான் போகுது. சாமான் ஜாக்கெட்டு சாமான் ஜாக்கெட்டு வேலை இருக்குதா இப்போ இருக்குதானே. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அப்போ வேலைக்கு போய் அண்டண்டு வேலைக்கு போய் தான் சாமான் ஜாக்கெட்டெல்லாம் இப்போ சாமான் ஜாக்கெட்டெல்லாம் வாங்கி வைக்கல. இன்னும் நீ வாங்கி வைக்கணும். கடையில் இப்போ கொடுத்து தான் வாங்கினேன். வேலைக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் காசு வந்து விற்கிது. இப்போ நாங்கள் இப்படி செய்வோம், இன்னும் ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு கொஞ்சம் சாமானை வேண்டி வைப்போம். வச்சு போட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க. ஒரு 2 நாளைக்கு அதுக்காண்டி லீவ் எடுக்க வேண்டாம். நீங்கள் உழைக்கிறதில் ஒரு 5-10 சேமிச்சு உங்களுக்கு ஆசையானதை செய்யுங்க. இல்லாட்டி பிள்ளைகள கொஞ்சம் உடுப்பு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க. டைம் இல்லையோ அப்படி இல்லை, நீங்கள் சும்மா என்ன சொல்லல. அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு குறையம் பண்ண பிள்ளைகளுக்கு விடுறீங்களே. பிள்ளைங்க வாடி காக்கா பிள்ளைங்க வா. பிள்ளைகிட்ட உடுப்பு இருக்குதா நிறைய போடுறதுக்கு? என்ன வேணும் இப்போ பிள்ளைக்கு? சொல்லுங்க, பயப்படாங்க. சொல்லுங்க, என்ன வேணும் பிள்ளைக்கு? படிக்கிறதுக்கு என்ன வேணும்? அம்மா கண்காட்டினா இப்படி என்ன இல்லை தானே. சொல்லுங்க, என்ன வேணும்? படிக்கிறதுக்கு என்ன வேணும்? அவங்களோட புத்தகம் தான் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். என்ன புத்தகம்? சுட்டாள் புத்தகம், ஜவுவற்ற புத்தகம். அந்த சுட்டாடல் இது செய்கிற இதுதானே. சுட்டாடல் வந்து ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க, செயற்பாடு தான். அதுக்கு முன்னே வாங்கினாங்க. 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுக்கு வாங்கியாச்சு. இந்த வருஷம் வாங்கியில. ஓகே, அதை விட என்ன விலை தொடங்கினது? எவ்வளோங்க? 1200. 1200. வேறு என்னம்மா வேணும் பிள்ளைக்கு? சைக்கிளெல்லாம் வாய்ப்பு ஓட மாட்டா, காலங்கட்டாக்க என்ன ஓடியெல்லாம் ஓட போயிடலாம். சின்ன பட் ஆளு காலு மட்டும் அன்னைக்கு சின்ன தானே. வேறு என்ன வேணும் பிள்ளைக்கு? சாப்பாடு என்ன விருப்பம்? விவாகம் விழுந்து விவாகம் காலில் 15 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு தான் பிரியாஸ் காட்டும் அப்பம் ஆப்ரேட் பண்ணிக்க ஆப்ரேஷன் பண்ணி. ரைட், ஓகே. என்ன சாப்பாடு விருப்பம் பிள்ளைக்கு? என்ன விருப்பம் சாப்பாடு சொல்லுங்க. மாமாக்கள் மாதிரி தான் சொல்லுங்க. எங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு சொந்தக்கார மாதிரியே சொந்தம் தான். ஜீனிய பாண்ட படியும் தானே இவர். இல்லை, வேலை விரும்பி பார்க்குறவன் நாங்கள். என்ன பேருன்னு சொல்லலாம் எனக்கு சத்தம்னா சொல்லுவா. பேரை சொல்லுங்க. எந்த பேர் சொல்லலாம்? சொல்லுங்க உங்க பேர். அம்மா சொல்லி கதைக்கிறேன். கதை பிளாச்சி போச்சு, பார்க்குற கதை பிளாச்சி போச்சு. சொல்லுவான் பேர், எந்த பேர் சொல்லுவா. சொல்லுங்க, பயம் இல்லை, சொல்லுங்க. அப்பேன்னு யோசிக்கிறேன். சொல்லண்டாக்கண்டு பேர் கிருஷ்ணாவா தெரியும். இப்போ பார்க்குறீங்களா வீடியோ நீங்களும்? அம்மா நாங்கள் பார்ப்பேன். வேண்ட காய்ச்சிக்கு ஃபோன் கொடுக்குறேன். ஃபோன் கொடுக்குறேன் கொடுக்கேன், அது தேவையும் இல்லை தானே. அப்போ அண்ணா இந்தாங்க. அப்போ இந்த 5000 நீங்கள் பிள்ளைக்கு அந்த இதை வண்டி கொடுங்க சரி தானே. சுற்றுலா செய்ய புத்தகத்தை வண்டி கொடுங்க சரி தானே. வேறு எந்த தேவையில்லை தானே, வேறு தேவையில்லை. அப்போ நான் டொய்லெட் அளவில் பார்ப்போம் என்ன. சும்மா அநியாயம் தானே என்ன அக்கா சொல்லுங்கள். வேறு எந்த தேவையா? இல்லை, டொய்லெட்டு நீங்கள் கொஞ்சம் பிந்தி தந்தாலும் வாழ்வாதாரம் தான் நம்ம தலைவருக்கு முக்கியம். அதான் விளக்கம் சொல்கிறேன். அத்தியாவசிய தேவையை பார்ப்போம் சொல்லி டொய்லெட் வந்து பிந்தாதக்கா. இப்போ நார்மலாக ஒரு 15 நாள் 10 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம். 10-15 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம் வந்து டொய்லெட் சரி தானே. இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், உண்மையிலேயே நாங்கள் மனுஷரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றதான் எங்களோட மெயினான நோக்கமே சரி தானே. நான் வந்து இப்போ தான் இப்போ இவ்வளோ காலம் இருந்து உங்களோட உதவிக்கு வந்து அண்டையை கேட்டதுக்கு காரணம் அதான். இப்போ என்னென்னு சொன்னால், நீயும் என்னால் வேலை செய்யலாம் இல்லாமல் வந்தால் இந்த பிள்ளைகளை நான் தான் இப்போ இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன், இப்போ எனக்கு 33 வயசு. இந்த இப்போ 33 வயசில் நான் இப்போ பிள்ளைகளை உழைக்கக்கூடிய இது இருக்குது. அப்போ நான் ஒரு 7ஆவது கட்டம் இப்போ படுக்கையில் இருக்கிற நேரம் அதை இல்லை சொல்லலாது இந்த காலம் இல்லை இருந்தால். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டோம், மனுஷனை வந்து விழுத்தக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நாங்கள் நினைக்கிறத வந்து மற்றவனோட கொழுவுறதோ இல்லாட்டி வந்துட்டு இந்த எதிர்ப்புகள் தான் வந்து விழுத்துமெண்டு. அது இல்லை, முதலாவது மனிதனை விழுத்துற பெரிய ஆயுதம் எங்களால் முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன பிரச்சனை
பிரச்சனை சொன்னான்னு இப்போ அது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனை எனக்குன்னா இப்போவும் நான் இப்படி இருக்கிறேன், நானும் ஒரு நேரம் இப்படி இல்லாமல் இருந்தால் கண்ணுக்கு முன்னால் பிள்ளைகளும் கஷ்டப்படுவணுமேன்ற ஒரு கவலை. இல்லை அதான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு உங்களோட பிள்ளைகளை நல்ல மாதிரி பார்த்து விட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த கஷ்டத்துக்கு கட்டாயம் அவங்க உங்களை பார்ப்பாங்க. சரிதான், நீங்கள் பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய நல்ல சொல்லும் வந்து ஒன்று கல்வியை கொடுங்க, மற்ற நல்ல பழக்க வழக்கத்தை கொடுங்க. சரிதானே எக்காரணம் ஒன்றும் பிள்ளைகளை கெட்டு போகாத வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சரிதானே, ரைட், ஓகே. அப்போ இதில் கூட நான் 15 தான் 15 கொஞ்சம் இதில் இன்னும் 35 ஒன்றும் சரியாக இருக்கலான்னு. ஐம்பது இருக்குது என்ன? சரி, அப்போ இந்த 50 நான் உங்களுக்கு பஸ்ஸுக்குள்ள எடுத்த உடனே தந்துருப்பேன். சரி தானே, ஆனால் நான் அதை தராமல் உங்களுக்கு 5 தந்த காரணம் என்னன்னு சொன்னால் உங்களோட மனநிலைமை வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக தரைக்குள்ளே எப்படி இருக்குன்றதை ஒரு செக் பண்ண வேண்டியக்காண்டி தான் நான் டெஸ்ட் பண்ணேன். மேபி நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குறதால கொஞ்சம் உஷாராக இருந்தீங்களோ தெரியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்படி பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடும்லங்குதா. அப்போ அப்படியான உங்கள்கிட்ட இருக்குன்னு செக் பண்ண தான் பார்த்தேன். அதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. இதை நீங்கள் உங்களோட என்ன தேவைக்குமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வேணுமென்னு சொன்னால் இதில் நீங்கள் கொஞ்சம் தான் மிச்சப்பிடிச்சி வச்சுருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை கட்டாயம் பயன்படும். சரி தானே, ஈவன் டாய்லெட்டுக்கு கூட கொஞ்சம் காசு காணாமல் வந்தால் நாங்கள் தர்றதை போட்டு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி அதுக்கு வச்சுருக்கணும்னு இல்லை. இல்லாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்பு எடுத்து கொடுங்க, அவைகளுக்கு எதுவும் படிப்புக்கு இது செஞ்சு கொடுங்க, மற்ற சாப்பாடு சாமான் கொஞ்சம் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு எது மருந்து செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி தானே, இப்போ இதை வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்து வந்துட்டு நோர்வேயில் இருக்கிற ஒரு அக்காவரால் வந்து அவங்க பேர் ஒன்று சொல்லணும்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பரை சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று தான் அவளோட கதைச்சு நான் இந்த அக்கா டைப் பண்ணுறேன், ஏதோ 965 வாட்ஸ்அப் நம்பர். சரி தானே, அப்போ அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு இவ்வளோ உதவி செய்த அந்த அக்கா சரியா நன்றி. ஏன்னு சொன்னால் நான் இப்படி உங்களோட காட்சி இந்த உதவியாக தர்றேன்னு நான் எதிர்பார்க்கல. அது எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா உண்மை, நாங்கள் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நாங்கள் இப்போ ஒரு காய்க்கு நல்லா இருக்கோம்னு சொன்னால் ஆறால் நாங்கள் நல்லா வந்தாங்கன்றதை மறக்கக்கூடாது. எங்களை நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, வளர்த்து விட்டவங்கள மறந்துடுவாங்க. சரி தானே, இப்போட எங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரையும் மறந்து சேர்ப்பறோம்ண்டு. அவங்க சும்மா சொல்கிறாங்க, நான் ஒரு நாளும் அப்படியே நாள் நானே இல்லை வந்து ஏதோ கதைக்கணும்டாண்டி கதைக்கிறேன். சனம் வந்துட்டு பல விதமாக கதைக்கும் தெரியும் தானே. நான் ஆசைப்படுறேன் உங்களை நல்ல மாதிரி மாற்றணுமெண்டு, நான் நினைக்கிறேன் என்னால் முடியுமெண்டு. பார்ப்போம், ஒரு நேரம் அதை செய்வோம். முதலாக நாங்கள் டாய்லெட் வேலையே பார்ப்போம். சரி தான், அதை நான் ஷூர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எனக்கு ஒரு 4-5 நாள் டைம் தாங்க, நான் கதைச்சி போட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு தாங்க. ஃபோன் நம்பர் நீங்கள் அடிச்சிங்களா எனக்கு? அப்படியா, அடிச்சிங்களா? என்னண்டு அதான் நான் எடுக்க மாட்டேன். குறைவாக நான் சேவ் பண்ணிட்டேன். தேவைன்னா நான் கட்டாயம் எடுப்பேன்னா சொல்லுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள். பாடம் இல்லை நம்பர் ஃபோனில் எடுத்து நான் எல்லாத்தையும் கோல் அடிங்க. நம்பர் சரி, இதுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சரி, அப்போ சந்தோஷம். உண்மையிலே வந்துட்டு நான் கால் பண்ணி கேட்ட உடனே அந்த காசை கொடுக்க சொன்னேன் அந்த அக்காவுக்குமே வந்து நன்றி. இப்போ உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதில் நாங்கள் ஒரு பெரிய பங்கு வகிப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அந்த அடிப்படை அத்தியாவசிய தேவைகளையும் செஞ்சு வந்து உங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்கள் மேம்படுத்தி விடுவோம். அதை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய மாதிரி இருக்கணும். சரி தானே, சந்தோஷம் தானே. அப்போ நான் போயிட்டு வேட்டுமோ, காய்ச்சி எதுவும் குறையோ? இல்லை தானே, கோமனும் இல்லை தானே? ஓகே, மாற போயிட்டேன். ஓகே.